சரி, அப்ப கவனிப்போம் கவனிப்போம். சரியா? பட் பாடத்துக்கு போகணும்னாக்கி ஏற்கனவே சொல்றேன்டாப்ப இது ஜிபிஎல் 2வது கிளாஸ். சரியா? ஏற்கனவே ஜிபிஎல் தொடங்கி ஒரு கிளாஸ் போயிட்டது. இந்த டைம் டேபிளை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன முதலாவது கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோல அதை பற்றி சொல்லியிருப்பேன். சரியா? இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் பார்த்துட்டு உங்களை டீடைல்ஸ் கேட்கிறாங்க. அப்ப நீங்க அந்த முதலாவது கிளாஸ் ரெக்கார்டிங்ல ஃபுல்லா டீடைலா டைம் டேபிள் சொன்னான். சரிதானே? உங்க டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் அப்ப 2 நாட்கள் தாண்டா பிரதானமா. ஒன்று சனிக்கிழமையில காலமா 10 மணிக்கு. சரியா? அடுத்தது செவ்வாய்க்கிழமையில மதியம் 3 மணிக்கு. நான் கிளையர்ல வந்து 2:30 போட்டிருப்பேன். அப்ப பட் ரிப்பீட் பட்ச் 25 ரிப்பீட் பட்ச் போய் முடியும் வரைக்கும் சரியா 3 மணி தான் நடக்கும். சரியா? இதான் வந்து பட்ச் 1 கிளாஸுக்குரிய டைம் டேபிள். சரியா? இதை விட பட்ச் 2 வந்து சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரவு 7:30 நடக்கும். சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரவு 7:30 நடக்கும். சரியா? இதை தாண்டி பட்ச் 3 இன்னொரு டைம் போட்டிருக்கு. அப்ப புதன் வியாழன் வெள்ளின்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் முடிவா தெரியல. சரிதானே? ரைட். இப்போ புதுசா யாரும் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மிச்ச டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்க என்னோட பர்சனல் நம்பருக்கு நீங்க நார்மல் கால் பண்ணாலோ நான் கூட வாட்ஸ்அப் மெசேஜில் பாக்குறது குறைவாக்கும். சரியா? நார்மல் கால் பண்ணான்னு சொன்னா கேட்கலாம். இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம் பார்ப்பேன். சரியா? பரவாயில்ல. அல்லாட்டி எங்களோட அட்மின் நம்பர்ஸ் ஆப்பன் இதுக்கு கண்டக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க. ரைட். மற்ற வந்தப்பன் ஆஸ் யூசுவல் வழக்கம் போல முதல் 2 கிளாஸும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஒன்றும் இல்லை என்றால் தான் நீங்க உங்களோட கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். முதல் 2 கிளாஸும் நீங்க நார்மலா ஜாயின் பண்ணலாம். சரியா? இன்னொரு பேமெண்ட்டும் எதுவுமே இல்லாம ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சரிதானே? அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிளாஸ் முழுக்க பாஸ் பேப்பர் பேஸ்லாண்டா போகும். சரியா? 79 இருந்து 2024 வரைக்குமான கேள்வி தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். மற்றது கிளாஸ் வந்து அப்பன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் பொதுவானது. சரியா? ரெண்டுக்கும் பொதுவானது. ஆக்சுவலி கிளாஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கான கிளாஸ் தான் அப்பன் மெயினா போகும். சரிதானே? பட் இங்கிலீஷ் மீடியத்தின் காரையும் அனுசரிக்கிறப்ப அதுக்குரிய டேர்ம்களோட போகும். பிளஸ் பாஸ் பேப்பர் கலெக்ஷன் ஃபுல்லா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும். பிளஸ் எக்ஸாம்ஸ். சரியா? பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எக்ஸாமும் டிஸ்கஷனும் மாறி வரும். நான் அதுல சொல்லல, என்ன இன்னும் பிக்ஸ் பண்ண இல்லை. பட் கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எக்ஸாமும் டிஸ்கஷனும் அது மாறி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமையும் 10 மணிக்கு வரும். சரிதானே? இப்போதைக்கு இந்த 2 நாள் தான் பிக்ஸா போட்டுக்கிறா. ஞாயிற்றுக்கிழமை வந்துடாப்பன் சரியா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவோம். ரைட்? ஓகே. எக்ஸாம் உங்களுக்கு பாஸ் பேப்பர் கலெக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்லயே வரும். அது நீங்க பிரச்சனை இல்லை. சரிதானே? ரைட். மற்றபடி கிளாஸ் வந்து தமிழ் மீடியத்துக்குரியதான் இங்கிலீஷ் மீடியம் வழங்கக்கூடிய மாதிரி கொண்டு போவோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதா இருந்தா கட்டாயம் நீங்க ரிசோர்ஸ் புக் உங்க கையில வச்சிருக்கணும். என்ன நோட்ஸ் எல்லாம் சொல்லிக்க ஷார்ட்டா நோட் பண்ண தான் சொல்லுவேன். சார் இப்ப வர விளக்கணம் நீங்க அங்க பாத்துறது மாதிரி ரிசோர்ஸ் புக் உங்க கையில வச்சுக்கணும். சரி, நாங்க பாடத்துக்கு வருவோம். ஏற்கனவே முதலாவது கிளாஸ் இதை பற்றி எல்லாம் கதைச்சிட்டோம். சரியா? இந்த முதலாவது கிளாஸ் தவற விட்டாலும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோள். நான் அது புதுசா ஜாயின் பண்றாக்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே வர்றாக்களா இருந்தாலும் சரி, முதலாவது தவற விட்டு இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இந்த ரெக்கார்டிங் வீடியோ தரலாம். சரி, மற்ற டைம் டேபிள் வந்தப்ப எனக்கு சொல்லித்தானே காலம் 10 மணிக்கும் செவ்வாய்க்கிழமை பின்னர் 3 மணிக்கும். அதே மாதிரி பட்ச் 2 வந்து சனிக்கிழமை இரவு 7:30 செவ்வாய்க்கிழமையும் இரவு 7:30 பட்ச் 2 நடக்கும். இதோட பட்ச் 3 வந்து எனக்கு டைம் ஞாபகம் இல்லை. புதன் வியாழன் பண்ணி நினைக்கிறேன். ரைட். சரி, விஷயத்துக்கு வாங்க. ஏற்கனவே ஜிபிஎல்ல கழிச்சிட்டோம். சரியா? 2 திணிவுகள் எல்லாம் கடைசி கிளாஸ் கழிச்சது. இதை என்ன வடிவான விளக்கம் நீ முதலாவது கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ பார். சரி, இப்ப நோம்பலா சொல்லிக்கொண்டு கேள்வி சேர்த்துலங்க போறோம்னா அதுக்கான நோம்பலா சொல்லிக்கொண்டு போறோம்னா ரைட். சரியானே? அதாவது இந்தியா கிளாஸுக்குரிய பாஸ் பேப்பர் டியூட் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த மெயின் டெலிகிராம் சேனல்ல டியூட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. சரியா? மெயின் டெலிகிராம் சேனல்ல சரியா இதை சர்ச் பண்ணீங்கன்னா வர நினைக்கிறேன். சரி, செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு வரும். சரி, ரைட். ஓகே. சரி, அப்ப ஏற்கனவே பார்த்த விஷயத்தை பார்ப்போம். 2 திணிவுகள் ஆகும். நாங்கள் பெரும்பாலும் இந்த ஈர்ப்பு புலம் என்ற பாடம் பண்ண படிக்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில, அல்ல சந்திரனுக்கும் பூமிக்கும் முடியல, அல்ல சூரியனுக்கும் வேற கோள்களுக்கு முடியல. இப்படி பெரிய பெரிய கோள்களுக்கு இடையில வார கவர்ச்சி விஷயத்துக்கு தான் கேட்போம். ஆக்சுவலி ரியாலிட்டி என்ன செய்யணும்டா 2 திணிவுகள் எப்பயும் ஒன்றை பிடிச்சு இழுக்கும். ஏன் தானே? ரைட். ஆனா வந்து பாருங்க ஒன்றை பிடிச்சு இழுக்கும்ன்றதுக்காண்டி 2 திணிவுகள் ஒன்றை பிடிச்சு இழுக்கும்ன்றதுக்காண்டி எல்லா நேரமும் இழுக்கும் சொல்ல முடியாது. 2 சோக்கை வச்சு போட்டு இழுக்கும் கேட்டா ஆக்சுவலி இழுக்கும். பட் அந்த விசை வந்து மிக 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 புறக்கணிக்கத்தக்க லெவல் தான் இருக்கு. இப்ப ஒரு சோக்கும் பூமியும் இழுக்கியப்ப ஒரு நியூட்டன் 2 நியூட்டன் லெவலுக்கு தான் வரும். ஒரு 10 கிலோ பொருள் இருந்தா அது பூமியோட சேர்த்து கம்பேர் பண்ணிக்க 100 நியூட்டன் விசை வருது. விளங்கானே? அப்ப 2 சோக்குகளோட அதுல வர விசை வந்தப்ப அவ்வளவு பெரிய போசா செய்யாது, வராது. அப்ப இதை பற்றின விளக்கம் நேற்றே காய்ச்சிட்டோம், ஏற்கனவே காய்ச்சிட்டோம். அப்ப ஒரு திணிவு இன்னொரு திணிவை பிடிச்சு என்ன செய்யணும்? இழுக்கும். சரியா? பெரியவர் சின்னவரை பிடிச்சிருக்க, சின்னவர் பெரியவரை பிடிச்சிருப்பார். 2 விசையும் ஒன்றுக்கொண்டு சமணம் எதிர்மன்ற மாதிரி யோசிங்க. சரியானே? அப்படின்னு சொன்னா இவர் அவர்களுக்கு வேற இதற்கு ஒன்றுக்கொண்டு சமணத்தாண்டா இருக்கும். அந்த விசை வந்து என்னத்தால தரப்படும் நியூட்டன் மாமா சொன்னவர் என்று சொன்னா GMM
ஆர் ஸ்கொயர்டால தரப்படும் என்று சொல்லி நியூட்டன் நோவா சொன்னார். சரியா? கடைசி கிளாஸ் இதை பற்றி நிறைய விளக்கம் எல்லாம் காய்ச்சாங்கப்பா. சரி, இதுல பற்றி விஷயம் தெரியுதுன்னா நீங்க முதலாவது கிளாஸ் ரெக்கார்டிங் எடுத்துப்பார். சரி, நிறைய காய்ச்சாங்க இதை பற்றி. சரி, இன்னைக்கு இப்ப நாம பார்க்கறது ஒரு ரெண்டு தெளிவு ஒன்னோட அப்படி தெளிக்கணும். அந்த விஷயம் என்னத்துல தரப்படும்? ஜிஎம்எம் ஆர் ஸ்கொயர்டால தரப்படும். நான் சொல்ல விஷயம் தானே. ரைட், இப்ப எங்களுக்கு இந்த ஜி என்ற அலகு பரிமாணம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது ஒரு டாஸ்கா இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? சாம்பார்ல ஜி எழுவாயாக்கும். ஜி எழுவாய்க்குனா ரெண்டு பேரும் ஜி எழுவாய்க்கணும்னு சொன்னா ஜின்றது உண்மையில ஒரு மாறிலி. ஜின்றது மாறிலி, அகில ஈர்ப்பு மாறிலி என்று சொல்லுவோம். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்று சொல்லுவோம். அகில ஈர்ப்பு மாறிலி. ரைட், இப்ப இந்த கேபிட்டல் எம் ஸ்மால் எம்ன்றது ரெண்டு மேசஸ். சரியா? திணிவுகள், ரெண்டு திணிவுகள். ஆர்ன்றது ரெண்டு பேர்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் இருக்குத்தானே, அதுக்கு இடைப்பட்ட தூரம், ரெண்டு பேர்ட்டு இடைப்பட்ட தூரம் தான் ரெண்டு பேர்ட்ட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஆர். அதுல ஸ்கொயர்டிக் சும்மா இருந்தா ரெண்டு திணிவு கிட்ட கிட்ட இருந்தா நல்லா அழகு, தூரத்துல இருந்தா இழுக்க பஞ்சிப்படும். ஞானே. சரியா? ரைட், அப்ப இதை வச்சுக்கொண்டு தான் சாம்பார் ரெடி பண்ணாங்க. அப்ப ஜி எழுவா வைக்கணும்னு சொன்னா ஜி எழுவா வைக்கணும்னு சொன்னா ஜி சமன் ரெண்டு பேரும் அப்ப எஃப் ஆர் ஸ்கொயர்ட் பை எம்எம் இந்த மாதிரி வரும். சரியா? ரைட், எல்லாம் ஏற்கனவே கதைச்சபடியா படவன்னு சொல்லி கொண்டு போறேன்னா. ரைட், விசைக்கு பாருங்கடாப்ப அடிப்படை அளவு சார்பில் உடைச்சு கொடுத்தோம்னா விசை நிலை எழுதலாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. விசையின் அடிப்படையில் எப்படி எழுதலாம்டா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆறுன்றது தூரம், தூரத்துக்கு மீட்டர் அப்ப ஆர் வர்க்கம்ன்றதுக்கு பதிலாக மீட்டர் வர்க்கம் போடலாம் கீழே. சரியா? எம்எம், எம்எம்ன்றது கேபிட்டல் எம்ன்றது பிரதான திணிவுண்ட திணிவு, சிமோல் எம்ன்றது சின்ன திணிவுண்ட திணிவு. ரைட், ஓகே. அப்ப கீழே இருக்க எம்எம்க்கு பதிலாக கிலோகிராம், கிலோகிராம் தானே. அப்ப கீழே என்ன ராசா வரும்? கிலோகிராம் ஸ்கொயர் வரும். கீழே வருது கிலோகிராம் ஸ்கொயர். மேலே இருக்கிற கிலோகிராம் ஸ்கொயர்ல ஒன்றும் காலியாகி எல்லாம் வெட்டிக்கு வந்து இந்த மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் எல்லாம் பெருக்கப்பட்டு விளையாடிங்கன்னு சொன்னா என்னன்னு போடலாம்? கிலோகிராம் மைனஸ் 1 மீட்டர் கியூப் செகண்ட் மைனஸ் 2. ഞാൻ இதெல்லாம் கடைசி கிளாஸ் கோப்பில எல்லாம் எழுதிட்டேன் டைம் விடல. சரி, இன்றைக்கு சரியா ஒரு கணக்கு பேர் வரலன்றதுக்காண்டி திருப்பி ஏதோ படிக்கிறது 400 பேர் தானே கணக்கு பேர் வராமல் சொல்றதுக்கு சரி பரவாயில்ல. சரி, ரைட், ஓகே. சரி, அப்ப அதால அப்ப திருப்பி ஒருக்கா சொல்லிக்கிறாரு. சரி, நாங்க கேள்விக்கு போவோமா? சரி, கேள்விக்குள்ள போவோம். ரைட், டியூட்டுங்க பாசை பற்றி விடுங்க. முதலாவது கேள்வியை பாருங்க. பாசை பற்றி விட்ட முதலாவது கேள்வியை பாருங்க. தம்பி டியூட் இல்லாதாக்கள் அது ரெக்கார்டிங் பாக்குறாங்க, டியூட் பண்ண வேண்டாம். மெயின் கழிக்கிறாங்க டியூட் இப்பதான் போடலாம், செக் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ரைட், சரியா? பூ பவனி பவனி முதலாவது கேள்வி அப்ப 81ஆம் ஆண்டு வந்த 81ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. 81ஆம் டியூட்ல முதலாவது கேள்வியா இருக்கிறது. 81ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. ஈர்ப்பு மாறிலி ஜியின் சர்வதேச அலகு எஸ்ஐ முறையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மூன்றாவது ஆன்சரா ஜியின் அலகு தானே கேட்டவர். ஜியின் அலகு தான் கேட்டவர். மூன்றாவது ஆன்சரா எப்படி ஒரு ஆன்சர் இருக்கிறது? கிலோகிராம் -1 மீட்டர் கியூப் செகண்ட் -2. போட்டு செஞ்சு கொண்டு வருவீங்கள். அது மிக 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 பிழையான ஆன்சர். சரியா? இப்ப சிலது கேட்கும், நீ ஆடா சொன்னி அலகு இதுதான் வரும்னு சொல்லி. நான் தான் இன்னும் முடிக்கல. ஐ மீன் கடைசி கிளாஸ் வந்தாக்களுக்கு இது ஃபுல்லா சொன்னா நினைக்கிறேன். 2 அலகு சொன்னானே அல்லது உங்களுக்கு செஞ்சு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி நான் ஹோம்ஒர்க் தான் நினைக்கிறேன். ஒப்பிய தட்டி பேர்றா இது எழுதினீங்களோ? ஓ, அலகு பரிமாணம் போட்டுக்கிறீங்களோ? எழுதி அந்த அலகு எழுதிக்கிறியா? இந்த அலகு எழுதிக்கிறியா? எழுதிக்கிறாய். இதை விட இன்னொரு அலகு எழுதிப்பிய இல்ல? கட்டிக்காரர் வீட்டுல நல்ல வடிவ கோப்பி பாக்குறீங்க. சரிங்க, கவனிங்க. என்ன பிரச்சனை கேட்டா, சரியா? எங்களுக்கு அடிப்படையில எஸ்எல் எல்லாம் போட இந்த அளவு வருதா இல்லையா? வேற இது ஆன்சர் கிடைக்கிறது மூன்றாவது ஆன்சர். ஆனா அது ஆன்சர் இல்லை. என்னன்னு கேட்டா அப்பன் சிறப்பான எஸ்எல் இப்ப 2 எஸ்எல் வாழ சந்தர்ப்பத்துல சிறப்பான எஸ்எல் தான் அப்பன் கொடுக்கணும். அங்க இருக்க ரவணிப்பா ஒண்ணும் இல்ல. இந்த கேஸுக்கு தானே ஏற்கனவே நீங்க டீல் பண்ண கேஸ் கிடையாது. ஏற்கனவே டீல் பண்ண விஷயம் தான். சரியா? எஃப்க்கு பதிலா ஜின்றதுல அலகு பிடிக்கிறதுக்காண்டி எஃப்ன்றதுக்கு பதிலா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 உடைக்காம நியூட்டன் என்று போடுறேன். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 உடைக்காம என்ன போடுறேன்டா? நியூட்டன் என்று போடுறேன். ஆர் வர்க்கத்துக்கு பதிலா தூரத்தின் வர்க்கத்துக்கு பதிலா மீட்டர் வர்க்கம், தூரத்தின் வர்க்கத்துக்கு பதிலா மீட்டர் வர்க்கம். அதன் கீழ் இந்த எம்எம் என்ற கான்செப்ட் என்ன மாதிரி? எம்எம்ன்றது திணிவு. எம்எம்ன்றது திணிவு கான்செப்ட். அப்ப திணிவுக்கு பதிலா என்ன வரும்? திணிவு தரத்தினுடைய கிலோகிராம் வர்க்கம். சோ உடைச்சிங்கடா என்ன அளவு வரும்? என்ன அளவு வரும்? ஜி குறியது என்ன அளவு வரும்டா? நியூட்டன் கிலோகிராம் -2 மீட்டர் ஸ்கொயர் வரலாம். இது உங்களுக்கு 5வது ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இருக்கு 5வது ஆன்சரா. இவர் தான்டா சிறப்பான எஸ்எல். சரியா?
இப்ப 2 பேரும் வார இடத்துல நீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க அப்ப இவருக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பீங்க. விளங்குதா? உங்களுக்கு விளங்கின மாதிரி நோட்ஸ்லயும் இதை ஆட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? 2 பேரும் வார இடத்துல இவருக்குத்தான் ராசா நீ முன்னுரிமை கொடுப்பாய். சரியா? விளங்கின மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோ. டக்கு சரியா? ரைட். செஞ்ச அடுத்த 2வது கேள்வியை பாருங்க. 2வது கேள்வியை பாருங்க. டியூப்ல 2வது கேள்வி. ஜூம்ல ஆன்சர் என்ன? ஆன்சர் விளங்குதா? ஜூம்கார ஆன்சர்ல மெசேஜ் பண்ணி கொண்டு வாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் உனக்கு விளங்குதா இல்லையாண்டது. உருட்டி கொண்டிருப்பியல் நீங்கள் தெரியும் உங்களை பற்றி. சரியா? 2வது கேள்வியை பாரு. என்ன சொல்ற? அகில ஈர்ப்பு மாறிலி ஜியின் பரிமாணம். சரியா? பரிமாணம் கேட்கிறாரு. ஜிக்கு என்ன பரிமாணம் வரும்? ஜிக்கு என்ன பரிமாணம் வரும்? ஜியில பரிமாணம் சொன்னா ஒரு கதையும் இல்ல. சரியா? என்ன ஈக்குவேஷன் எழுவாக்கி நீங்களும் எஃப் ஆர் ஸ்கேட்டிங்கள் எம்எம். அப்ப உங்களுக்கு ஜியின் பரிமாணம் வேணும்னு சொன்னா உங்களுக்கு இங்கால எஃப் ஆர் ஸ்கேட்டின்க்கு எம் எம், அதாவது கேபிட்டல் எம் ஸ்மால் எம் என்ற பரிமாணம். சரியா? வேணும். விசைக்கு என்ன பரிமாணம் அல்லது நேரடியாவே போடலாம். அப்படி இதுல போட்டு உடைச்சு கொண்டு வரலாம். அதெல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்யல பரிமாணம் கண்டுபிடிச்சு சொன்னா இல்லை தந்தே இருக்கணே. ரைட். போய் ட்ரை பண்ணி பாருப்பா. விசைக்குரிய பரிமாணத்தை போடு. விசைக்கு என்ன போடுவாய்? எம்எல்டி மைனஸ் 2 தூரத்துக்கு எல் தூரத்தில் ஆறு வர்க்கம் எல் ஸ்கொயர். சரியா? கீழே எம் தனி வர்க்கம் இல்லை கேபிட்டல் எம் ஸ்கொயர் போடுவீங்கன்னா போட்டுருக்க உடைச்சு பாருங்க. சரிதானே? ரைட். ஓகே. இப்ப இங்க விஷயத்துக்கு வாங்க. அல்லாட்டி நான் ஒரு ஐடியா சொல்லுன்னு கேட்டா இந்த அடிப்படை அலகுகள் எஸ்ஐ அலகுகளில் நீங்கள் அடிப்படை அலகுகள் இதுகளில் நீங்கள் கிலோகிராம் -1 மீட்டர் கியூப் செகண்ட் -2 அப்படியே பரிமாணத்தை கன்வெர்ட் பண்ணலாம். என்ன வரும்டா? கிலோகிராம் -1 கேபிட்டல் எம் -1 வரும். மீட்டர் கணம் தூரத்தின் கணம் இல்லை. அப்ப தூரத்துக்கு பரிமாணம் எல்லடா? அப்பன் எல் கணம். செகண்ட் -2 நேரத்தோட சம்பந்தப்பட்டது டி -2 சம்பவம் முடிஞ்சது. எம் -1 எல் கியூப் டி -2 என்ன ஆன்சர்? கிடைக்காது. 5வது ஆன்சர் பொருத்தமானது. இதுக்கும் 5வது ஆன்சர் பொருத்தமானது. சரியா? நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது ஆரம்பத்தில் பற்றி காய்ச்சல் தான் முதல் இந்த கவர்ச்சி விஷயம் பற்றி முடிச்சுட்டு வருவோமா? எட்டாவது கேள்வி பாருங்க. எட்டாவது கேள்வி. Okay. இந்த ஜூம்ல லேட்டா ஜாயின் பண்ணாக்கள் டியூட் வந்து மெயின் டெலிகிராம் சேனல்ல இருக்கு பாருங்க. இந்த ஜிஃபில் டியூட் அப்படி இல்லாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆனா இப்போ மெயின் டெலிகிராம் சேனல்ல பாரு. சரியா? டியூட் இருக்கு அதுல பாருங்க ஜிஃபில் டியூட். சரியா? எட்டாவது கேள்வி. புவியின் மீது 760 நியூட்டன் நிறைய கொண்டிருக்கும் நபர் ஒருவர் சந்திரனுக்கு செல்கின்றார். அப்ப பாருங்க எங்களுக்கு என்ன சொல்றாருன்னா பூமியில வந்துடாப்பா ஒரு மனிதன் நிறை தந்திருக்கார். மனிதன் நிறை தம்பி பூமியில மனிதன் நிறைய உங்களுக்கு விளங்கணும். கேபிட்டல் எம், அதாவது பூமியின் திணிவு கேபிட்டல் எம், சிமோல் மனிதன் திணிவு சிமோல். ஏன் தானே? என்ன இங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் என்றது முதலாவது கதைச்ச மாதிரி அப்ப 2 பேருக்கு விடப்பட்ட தூரம் என்றது எப்படி வரும்? 2 பேருக்கு விடப்பட்ட தூரம் 2 பேருக்கு இடையில தூரம் என்றது எப்படி வரும்? 2 திணிவுகளும் ஒன்று பிடிச்சு இழுக்குந்தாடா. அப்ப அப்படி இருக்க மேற்பரப்புல நிக்கிறாருண்டா 2 பேர்ட்ட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்னவா இருக்கு? 2 பேர்ட்ட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஆரைக்கு சமனா இருக்குமா இல்லையா? 2 பேர்ட்ட இடைப்பட்ட தூரம் ஆரைக்கு சமனா இருக்கு. பட் என்ன பிரச்சனைன்னு சொன்னா புவியின் மேற்பரப்புல 760 நியூட்டன் சொல்லியிருக்காரு. ஆனா புவியின் மேற்பரப்புல ஆர்முகள் காண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் வேற என்ன செய்யல தரையில்லை. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல வேற வழி இல்ல. எங்க எக்ஸாம் பேப்பர்ன்ற தொடக்கத்துல G7 10 நியூட்டன் கிலோகிராம் -1 ஒரு தரவு தருவார். பாத்தீங்க எங்களோட பிசிக்ஸ் எக்ஸாம் MCQ தொடங்கவே இல்லை. தொடங்குறதுக்கு அந்த ஹெடிங் எல்லாம் போட்டுறா பகுதியியல் பரீட்சை அப்படி இப்படி எல்லாம் போட்டுறாப்பா தொடங்கவே. அதுக்குள்ள G7 அப்ப புவியின் மேற்பரப்புல G நாங்க எடுக்கணும்டா 10 நியூட்டன். உனக்கு தெரியும் நிறைன்றது ஈர்ப்பு விசைதான். 2 திணிவுகளுக்கு கடைசி கிளாஸ் சொல்றான். நிறைன்றது அப்ப 2 திணிவுகளுக்கு வர ஈர்ப்பு விசை. அப்ப ஈர்ப்பு விசை அப்ப GMM ஆர் ஸ்கொயர் தான் இந்த கவர்ச்சி விசைக்கான சமன்பாடு.
ஜிஎம்எம் லாஸ்ட் இருக்கல அப்ப உங்களுக்கு விளங்கணும் இந்த 760 நியூட்டன்ன்றது உண்மையில என்ன கான்செப்டா திணிவு தர புவியீர்ப்பு ஆரம்புகள் எம்ஜி என்ற கான்செப்டால சொல்லலாமല്ലോ ஒன்று அடுத்தது இந்த 760 நியூட்டன் தான் பாருங்க அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற திணிவுகளை கவர்ச்சி தான் நிறை அப்ப அது வந்து என்னத்தால தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஜி எம் எம் இன் கீழ் ஆர் ஸ்கொயர்டால தரக்கூடிய மாதிரி இந்த தொடர்புகள்ல இருந்து முதலாவது நான் செய்ய போற சம்பவம் சிமோலம் எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன் அதே புவி மேற்பரப்புல ஜி எவ்வளவு தெரியும் புவி மேற்பரப்புல ஜி எவ்வளவு தெரியும் புவியின் மேற்பரப்புல ஜி எவ்வளவு தெரியும் 10 நியூட்டன் கிலோகிராம் -1 அப்ப அது எம் என்னவா இருக்கு மொத்தமா நிறைய 760 திணிவு என்னவா இருக்கு மனிதன் திணிவு என்னவா இருக்கும் 76 கிலோகிராம் முதலாவது அளவு பிடிச்சிட்டோம்னா மனிதன் திணிவு வந்து 76 கிலோகிராம் பிடிச்சிட்டேன் இனியப்பன் சந்திரனை பெற்ற காலம் அப்ப சந்திரனை பெற்று பொறுத்த வரைக்கும்னா சந்திரன் திணிவு கேபிட்டல் எம்மா விளங்குதோ சந்திரன் மையத்திலிருந்து மனிதன் வந்து மேற்பரப்புல நிக்கிறார் அந்த மனிதன் வந்து மேற்பரப்புல நிக்கிறார் அப்ப மனிதன் வெயிட் எவ்வளவு இப்ப உங்களுக்கு தெரியுமாடா அவ்வளவு தெரியும் 76 கிலோன்ற தெரியும் இப்ப இந்த சந்திரன் மையத்துக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை வந்து கேபிட்டல் ஆர் என்று சொல்லலாம் ஏன் கேபிட்டல் ஆர் என்று சொல்லலாம் வழக்கமா நாங்கள் சிமோலார் என்று சொல்ற விஷயம் இங்க ஆரைக்கு சமன் இல்லை சந்திரன் ஆரை கேபிட்டல் ஆர் அவரில் சொல்லியிருக்க அப்ப எல்லாம் சரியாத்தானே வருது அப்ப சந்திரன்ல இவற்றை நிறை வேணும்டா சந்திரன்ல இவற்றை நிறை எஃப் டேஸ் வேணும் என்று சொன்னா என்ன ஈக்குவல் தரப்படும் ஜி எம் எம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ல தரப்படும் எங்களுக்குத்தான் தெரியுமே சிமோலம் என்ற பெருமானம் எவ்வளவு என்று தெரியுமாடா 76 தெரியுமா இல்ல அதுக்கு பதில் 76 கொண்டு வந்து போட்டோம்டா 76 ஜிஎம் ஆர் ஸ்கொயர் அதுதான் ஆன்சர் விளங்குது அவசியம் 76 ஜிஎம் ஆர் ஸ்கொயர் இது ஆன்சர் பொருத்தமா இருக்கு ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமா இருக்குடா ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கும் சரியா 90ஆம் ஆண்டு வந்த 19வது கேள்விடா 90ஆம் ஆண்டுல வந்த 19வது வினா விளங்குது விஷயம் ரைட் ஓகே அடுத்தது அது கிளியர்ண்டா அடுத்த விஷயத்துக்கு போ இந்த 15வது கேள்வி எடுக்கணுமா 15வது கேள்வி 15வது கேள்வி எடுக்கணும் 15வது கேள்வி எடுக்கணும் 15வது சபை கடைசி கிளாஸ்ல இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசையை பற்றியும் படிச்சுட்டோம் ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பு ஆர்முகள் என்று சொல்லப்படுற விஷயம் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பற்றியும் காய்ச்சிட்டோம் தானே இப்ப இன்னைக்கு கேள்வி செய்ய தொடங்குறவடா அப்ப கேள்வி செய்ய தொடங்கியிருக்க கடைசி கிளாஸ் பாதி வராதாலேயப்பன் திருப்பி ஒருக்க அந்த கதையை லைட்டா ரிவைஸ் பண்ணி போட்டு இன்றைக்கு கேள்விக்குள்ள போவோம் இதான் நடக்குதா சரியான இதுல இங்கிலீஷ் மீடியக்காரர் இருந்தாப்பன் உங்களோட டியூட் வந்து குரூப்ல போடப்படையில ஏன்னானே சோ அதனோட தான் இருக்கும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி வாங்கி கொண்டீங்கன்னா சரி இங்கிலீஷ் மீடியக்காரர் டியூட்டா அது குரூப்ல போடப்படையில ரைட் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு 90ஆம் ஆண்டுக்கு முதல் வந்தா இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் இல்ல இது 2000 பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் நடந்து நினைக்கிறது 90 வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் சில இருக்குது அதுக்கு முன்னுக்கு பேப்பர்கள் குறைவு சரிதானே இப்போ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடிக்கப்ப எங்கேயாவது பிள்ளைகள் வரலாம் எந்த வரைக்கும் பார்த்து போட்டிருக்கிறோம் இருந்தும் சில பிள்ளைகள் வரலாம் குரூப்ல போட்டடாப்பா அப்புறம் எங்க டியூஷன் ஃபீல்டுன்றது ஒரு பெரிய பொலிட்டிக்ஸ் அதை எடுத்து வச்சு கல்வி ஊற்றி கொண்டு இருப்பாங்க இங்கிலீஷே தெரியாத வாட்டி இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகப்படுக்கலாம் சொல்லி வைக்கிறாங்க சரியா ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா சொல்லண்டா இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் இன்னும் ப்ராப்பரா ரெடியா இல்லை ஏன் தானே சரியா இந்த பேஸ்மெண்ட் ரெடியான தாப்பன் இங்கிலீஷ் மீடியம் ப்ராப்பரா கிளாஸ் செய்யலாம் சரியா டிரெக்ட் கிளாஸ் செய்யறோம் டிரெக்ட் கிளாஸ் வந்து எனக்கு பயம் இல்லைன்னு கேட்டா இது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாப்ப அதை நாங்கள் சொல்லி அதை ஹேண்டில் பண்ணுவோம் சரியா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் நான் ஸ்ட்ராங்கான அப்புறம் செய்யணும்னு யோசிச்சுனா பட் இப்ப அடியண்டன் தாங்க இல்லாம சில கேட்கறதுக்காண்டி மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் செய்யறோம் சரியா இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி கிளாஸ் போடுற அளவுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா டிரெக்டா நடக்குது ஜூம்ல போடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை சரிதானே சோ அதனால தாமதத்தோட சேர்ந்தானப்ப என்னால முடிஞ்சங்க உங்களோட பேப்பர்ஸ் எக்ஸாம் கிட்டத்தட்ட மாதத்துல 2 எக்ஸாம் நடக்கும் நினைக்கிறேன் அந்த 2 எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியத்துல வரும் அதே மாதிரி பாஸ்ட் பேப்பர் கலெக்ஷன் முழுக்க சரியா இங்கிலீஷ் மீடியத்துல வரும் கிட்டத்தட்ட 79 இருந்து நாங்கள பெரும்பாலான பேப்பரை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வச்சுக்கிறோம் டிரான்ஸ்லேஷனை பற்றி தெரியும் தானே சரியா சரி அப்ப தப்பித்தவரை பிளச்சா கொண்ட சிக்கலங்களால சரியா குரூப்ல போடல சரி 99% 9 பிழைக்காது ஏன் தானே இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு செய்வதை வந்து பெர்ஃபெக்டா செய்யத்தானே வேணும் சரிதானே அதுல எனக்கு ஒரு சின்ன பயம் அவ்வளவு சரியா அப்போ அடுத்த கேள்வி இது பார்க்க சொன்னா
15ஆம் வினாவை பாருங்கன்னு சொன்னான். 15வது கேள்வி. சரியா? 15ஆம் கேள்வி. ரைட்? என்ன சொல்லிருக்க? அரே கேபிட்டல் அரே. இது வந்து அப்ப 94ஆம் ஆண்டு வந்த 16ஆம் வினாவா? 94ஆம் ஆண்டு வந்த 16ஆம் கேள்வி. அரே கேபிட்டல் அரேயின் திணிவு கேபிட்டல் எம்ஏ உடைய சீரான வட்ட வளையம் ஒன்று. சரியா? சீரான வட்ட வளையம் ஒன்று. அப்ப பாரப்பன் எங்களுக்கு அப்பன் ஒரு வளையம் ஒன்று இருக்குது. சரியா? சீரான ஒரு வட்ட வளையம் ஒன்று இருக்குது. சீரான வட்ட வளையம் ஒன்று இருக்கு. சரியா? இந்த வட்ட வளையத்தின் மையத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிமோலம் திணிவு இருக்குது. இந்த வட்ட வளையத்தின் திணிவு வந்து கேபிட்டல் எம் ஆகும். சரியா? இந்த வட்ட வளையத்தின் ஏர வந்து கேபிட்டல் ஆர் ஆகும் கருதப்படுது. சரியா? சிம்பிளா கேக்குற சிமோலெம்பில், அதாவது நடுவில் இருக்கிற சிமோலம் இருக்கல், நடுவில் இருக்கிற சிமோலெம்பில் சுத்தி இருக்கிற வட்ட வளையத்தின் காரணமாக அனுபவிக்கிற விளைவு விசை என்னன்றது கேடு. சரியா? எங்க ரைவனோ சோங்கார் ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க. சுத்தி இருக்கிற வட்ட வளையத்தால நடுவில் இருக்கிற சிமோலம் இருக்கலாம். விளங்கப்படுத்தி தெளிவா தான் சொன்னார். கேபிட்டல் எம் சிமோலம் பிடிச்சும் இழுக்கும். சிமோலம் கேபிட்டல் எம் ரெண்டு பேரும் விட ஒன்று பிடிச்சு அட்ராக்ட் பண்ணு. நான் சொல்ல கன்செப்ட் ரெண்டு பேருக்கு மேலே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. சரியா? பதமாயில வச்சு கொண்டாப்பன். சரியா? இந்த விஷயத்தை டீல் பண்ணுங்க. ஆன்சர் மெசேஜ் பண்ணு. துங்கார கிளப்படி சொல்லிடுற ஆன்சர் கூட இருந்தா டிமிக்குடியா முதலாவது ஆன்சர் சைவர். சொன்னாக்கா மாதிரி கத்திப்படாது. சரியா? டே ஜூல் ஆன்சர் டே ஒரு கடுமையா யோசிப்புன்னு சொல்லி நம்ம 5வது இல்லையா? 5வது வந்திருக்கேன் பேர். உண்டு உடுவில் என்ன ஆன்சர்? 5 பத்தியா? ஆன்சர் வந்து 5. உடுவில் யோசிக்கும். எனக்கு 5 தான் வருது. கழிவு ஊத்துறோம். உண்டு ஆன்சர் மாத்திட்டாரு. உங்களை விசமோட பக்கம் என்ன ஆன்சரா வருது? ருட்டுங்க உண்டாக்குண்டு. சரி பாப்போம். ஒரே ஒரு ஜீவன் தான் 5வது ஆன்சர் சொல்லியிருக்கு. அவர் மிச்சம் எல்லாம் ஒன்று சொல்றீங்க. சரிதானே? ரைட். அடே சிம்பிள் கன்செப்ட். முதல்ல இந்த 5வது ஆன்சர் பஞ்சாயத்து முடிச்சிட்டு வரோம். சரியா? ரைட். அடே ஸ்மோல் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கு இடையில நடுவில் வரதான் கவர்ச்சி விசை. அப்ப ஸ்மோல் எம் இங்க இருக்கு, கேபிட்டல் எம் இங்க இருக்கு. நான் கவர்ச்சி விசை படிப்பிக்க எப்படி சொன்னான்? 2 திணிவுகள்ட வந்து ஒன்று பிடிச்சு இழுக்க வேண்டும். அப்ப எம்எம்ன்றது திணிவுகள்ட பெருக்க வேண்டும். ஆறுன்றது 2 திணிவுகள்ட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ற மாதிரி சொன்னான். ஓமா இல்லையா? அப்படி பார்த்தா சிமோலேஷன் மையம் எங்க இருக்கு? சிமோலேஷன் மையம் நடுவுலான் இருக்கு. வளையத்தின் மையம் எங்க இருக்கு? நடுவில் இருக்குது. அப்ப 2 மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? 0. அப்ப ஆஸ்கேட்டுக்கு பல சைவர போட்ட வித்து வாங்கறதுக்கு ஆஸ்கேட்டுக்கு பல சைவர போட்டா ஜிஎம்எம் ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு நம்பரை சைவரால பிரிச்சு என்ன விட வரும்? முடிவில் வரும். உங்களுக்காண்டி தான் 5வது ஆன்சர் காத்துட்டு இருக்கு. விளங்குது? இங்க ஆஸ்கேட் சைவர் போடலாம். ஏன்னு கேட்டா இங்க வந்து திணி வந்து சுத்தி பரம்பி இருக்குது. அதாவது நீங்க எப்படி பார்ட்டிஷன் பண்ணணும்டா, இந்த வளையத்தை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கணும். நான் சொல்ற வார்த்தை விளங்குது உங்களுக்கு? இந்த வளையத்தை என்ன செய்யணும்ன்றா சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கணும். சரியா? வளையத்தை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கணும். உடைச்சிங்கன்னு சொன்னா வடிவாக்கவணி உடைச்சிங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வளையமும் பிடிச்சு ஒவ்வொரு திசையில இழுக்குமா இருக்கா? ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு திசையில பிடிச்சு இழுக்குமே இல்லை? அப்படி இழுக்கிறாப்பன் இந்த நடுவில் இருக்கிற மேலே இருக்கிற வளையத்தின் துண்டு, அதாவது மேலே நான் சொல்றது வளையம் கிடையாதான பண்றீங்க, வளையம் கிடையாதான் இருக்குது. அப்ப இங்கால இருக்கிற துண்டு இப்படி பிடிச்சு இழுக்க அதுக்கு ஒப்போசிட்டா இருக்கிற துண்டு மற்றவளமா இழுக்கும். நான் சொல்ற கன்செப்ட்ல தானே? சரியா? இழுக்கும். அப்ப இது வந்து இங்காலி பக்கமா இழுக்கும். சரியா? அதே மாதிரி இங்க ஒருத்தர் கிடையா இழுக்கிறாரா, அடுத்தவர் இங்காலி பக்கமா இழுப்பார். சரியா? இவர் இப்படி. சரிதானே? ரைட். அப்ப இப்படி அப்பன் எல்லா பக்கமும் இழுத்து ஒன்றே என்ன செஞ்சு விளையாடுறாப்பன் கேன்சல் பண்ணி விளையாடி கடைசியா விளையில அவர் அனுபவிக்கிற விஷயம் ஒரு துணிக்கையில அங்கால நாள் இங்கால நாளுண்டா விளையில சைவர் இப்படி எல்லாமே எல்லா கேன்சல் பண்ணி விளையாடு. அப்ப படம் முடிஞ்சிடா. எவ்வளவு வரப்போகுது? 0. ஆன்சர் 5வது கட்டிக்கா. கத்தா ஆன்சர் சார் ஆன்சர் உண்டு. சரியா? அதாவது ஆன்சர் உண்டு. சைவர் சரியா? 0. ரைட். நீ வீட்டை யோசிச்சுட்டு என்னத்துக்குன்னு கேட்டா அடுத்த எக்ஸாம்ல போடுவேன். சரிதானே?
நீள்வளையம் இருக்கல, நீள்வளையம். உதய கேள்வி, நீள்வளையத்துல மையத்துல இருந்தா என்ன நடக்கும்? நீள்வளையத்தின் மையத்துல இருந்தா என்ன நடக்கும்? ஏன் தானே? அதே மாதிரி நீள்வளையத்தின் கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் ஆக்கா எப்பவுமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆக்கா எப்போ எக்ஸ்ல வையில ஃபேக்ட்ல, அதாவது மையத்தை விட்டு கொஞ்சம் அங்கால தள்ளி இருந்தா விளையல் விசை வரைக்கும், மையத்தை விட்டு கொஞ்சம் இங்கால தள்ளி இருந்தா விளையல் விசை வரைக்கும். ஏன் தானே? ரைட். அதே மாதிரி சதுரமுகி, செவ்வகம், நான்முகி, கோலம் எல்லாத்துக்கும் கேள்வி வைக்கலாம். சொல்லிதான் 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு கேள்வியோ கேட்டாலும் கேட்பார். விளங்குதி? ரைட். நோட் பண்ணி வச்சுடுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டை யோசிச்சுடுவாங்க. சரி, ஒரு நீள்வட்டத்திட்ட மையத்துல அங்கால தள்ளி கிள்ளி வச்சா என்ன நடக்கூடாது நோட் பண்ணி கொண்டு வாங்க. நாளைக்கு டைம் அடுத்த கிளாஸ் டைம் தான் கேட்போம். இல்லாட்டி எக்ஸாம்ல போட்டு பண்ண எடுப்போமா? ஆன்சர் தான் சொல்ல மாட்டோம். நீங்க யோசி. இங்க பேப்பர் கிளாஸ் நோக்கம் கிடக்கிற கேள்வி செய்யறது மட்டும் இல்ல. நினைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 40-50 கேள்வி எல்லாம் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டோம். சரியா? எங்க டார்கெட் ஒரு 4 கேள்வி செய்யறோமா, அந்த 4 கேள்வியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு கேள்விக்கும் 2-3 ஐடியாக்கள் சொல்லி கிட்டத்தட்ட அந்த 4 கேள்வி வேர்த் வந்து ஒரு 15-14 கேள்வி செஞ்சமா இருக்கணும். விளங்குதானே? அப்படித்தான் கிளாஸ் போகும். இல்ல ஒரு நாளைக்கு 40 கேள்வி செய்யணும், கட்டுக்கட்டா நோட்ஸ் எழுதணும், தயவு செய்து இந்த கிளாஸ் மட்டும் செலவழிச்சு படுத்துறாரு. ஏன் ஐடி வைக்க மாட்டோம். சரியா? அப்போ அது ஓகேன்னு சொன்னா 18வது கேள்விக்கு என்ன சம்பவம் என்ற அடியில் 18வது கேள்வி, 18வது கேள்வியை பாருங்க. இது சரியா? 18வது கேள்வியை பாருங்க. 97ஆம் ஆண்டு வந்த 97ஆம் ஆண்டு வந்த 23ஆம் வினா, 97ஆம் ஆண்டு வந்து 23வது கேள்வி. விரைவா விரைவா விரைவா. சரியா? 18 எத்தனை சொன்னா? 18 18. இந்த கிளாஸ் வேணும்னாக்கள் பட்ச் பண்ணுக்குரிய ஐடி பாஸ்வேர்ட் வேற. சரியா? அது இப்போதைக்கு ஒரு 2 ரவுண்ட் அமைக்க மாத்த மாட்டேன். சரியா? இந்த பட்ச் 2 பட்ச் 3 குரிய ஐடி பாஸ்வேர்டுகள் மாறிக்கொண்டாதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். சரியா? நோட் பண்ணவன் 18வது கேள்வியை பாருங்க. 18வது கேள்வி. சரியா? 97ஆம் ஆண்டு வந்த 97ஆம் ஆண்டு வந்த 23வது வினா. 23வது வினா. சரியா? ரைட். என்ன சொல்றாருன்னு கேட்டா புவிப்பரப்பின் மீது பொருளொன்றின் நிறை 600 நியூட்டன். அப்ப கிட்டத்தட்ட ஏற்கனவே இதேவாறு கேள்வி செஞ்சாங்க. அப்ப முன்னுக்கு செஞ்ச 760 நியூட்டன் கேஸ் எதப்பு கேள்வி அது 8வது கேள்வி. 8வது கேள்வியில பேஸ்ல தான் பாருங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம். அப்பேக்கு இதெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் ஈஸியா அந்த கேள்வி அப்ரோச் பண்ணிருக்கலாம். சரியா? ரைட். பாருங்க, சிம்பிளா கேட்கிறாரு கேட்டா புவிப்பரப்பின் மீது பொருளொன்றின் நிறை 600 நியூட்டன். அப்ப எங்களுக்கு தெரியுமா புவியின் மேற்பரப்புண்டேக்க எங்களுக்கு தெரியும் ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் 7. அடே மையத்துல இருந்து அந்த மற்ற தனிவுக்கான தூரம் வந்து ஸ்மால் தானே. பட் மேற்பரப்புல இருக்காருண்டா ஆரையும் அந்த மையத்துல இருந்தான தூரம் ஒன்று கொண்டு சமனா தானே இருக்கும். இருந்துட்டு போடுறோம். பூமியில தனிவு பொதுவா நாங்கள் கேபிட்டல் எம் எடுக்கலாம். சரியா? அப்ப எங்களுக்கு அப்ப முதல்ல மேற்பரப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த 600 நியூட்டன் என்று சொல்லப்படுற விஷயம், 600 நியூட்டன் என்று சொல்லப்படுற விஷயம் தான் அங்க மேற்பரப்புல வர கவர்ச்சி விசை. மேற்பரப்புல வர 2 திணிவுகளை கவர்ச்சி விசை என்பது நிறை. ஏன் தான் என்ன ஈக்குவேஷன் தரப்படும்? G mm r ஸ்கொயர். முதலாவது 8வது கேள்விக்கு நான் இப்படி பூமிக்கு போடல. ஏன்னா பூமிக்கு எந்த ஒரு தரவும் தரையில்லை. சந்திரனுக்கு தானப்பன் GMM என்ன திணிவுகள் எம் வேற யாருன்னு. பட் இங்க அப்படி இல்லையப்பன். இவர் 2 கேள்வியுமே பூமியை வச்சுதான் டீல் பண்றார். அப்ப நான் பயப்படாம என்ன செய்யறேன்டா, அவர் தாராரோ இல்லையோ நான் பூமியில திணிவு எம் பண்றேன், ஆரையே கேபிட்டல் எடுத்து பயப்படாம போறேன். 2 சந்தர்ப்பமும் பூமியில நடக்க போகுது. முதல் 8வது கேள்வி வந்தப்ப ஒரு 2 பூமியில 1 சந்திரன். அப்ப நான் அதில் முதலாவது பூமிக்கு நான் எதுவுமே போட விரும்புறேன். சரியா? நேரடியா வெயிட் மட்டும் கண்டுபிடிச்சாங்க. சரியானே? ரைட். ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட சமன்பாடு உண்டு மாதிரி. சமன்பாடு உண்டு. சரியா? சமன்பாடு உண்டு. சரியா? அடுத்த சம்பவம் என்னன்னு கேட்டா புவிக்கு மேல்
ஆறு உயரத்தில் இப்பொருளின் நிறையன்னு கேட்டவர். அப்ப சிம்பிளா கேட்கிறாரா புவிக்கு மேல ஆறு அளவு உயரத்திலேயே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப மையத்தில இருந்து திணிவு இருக்கிறாரல்லோ, திணிவு இங்க எங்கேயும் இருக்கிறார். இப்ப அவற்றை ஆறுன்றது இப்ப புதிய ஆர் வேண்டாம் ஆர் டேஸ் வைக்கவா அல்லது ஆர் டூ வைக்கிறேன். புதிய புதிய மையத்தில் ஆர் டூ வைக்கிறேன். இது வந்து டூ ஆருக்கு சமம். அக்செப்ட் பண்றீங்க. இது வந்து டூ ஆருக்கு சமம். ஏரி எங்களுக்கு மேற்பரப்பில் இருந்தாப்ப ஆறு அளவு உயரத்தில் இல்ல இருக்கிறாருன்றா ஏற்கனவே மையத்தில இருந்து பார்க்கணும்னு சொன்னா ஏற்கனவே ஆரைக்கு பல ஒரு ஆர் அதே அளவு தூரம் இங்க சொல்லிக்க இன்னொரு ஆரை கூட்டிக்க டூ ஆர் டூ ஆர். இப்ப இப்ப வந்தப்ப என்ன விஷயம்ன்றதான் நம்மளோட டாஸ்க். அப்ப இப்ப என்ன விஷயம்ன்றது எனக்கு தெரியாது. அதான் கண்டுபிடிச்சு கிளிக்க போறேன் எஃப் டேஸ். சரியா? ஜியில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பூமி அதே பூமி தானே எம் தானே. சிமோலமும் வந்தப்ப அதே அதே தெளிவு தான் அதே தெளிவு தான் இப்ப அதே தெளிவு தான் இப்பயும் கொண்டே வச்சுக்கிறோம். விளங்குதானே? ஆனா என்ன அறியணும்னு கேட்டா இந்த ஆர் ஸ்கேட் இருக்கு தானே, அதாவது முதல் ஆர் ஸ்கேட் சிமுலார்ன்றதுக்கு பதிலா நான் என்னதை போடலாம், சிமுலார்ன்றதுக்கு பதிலா கேபிட்டல் ஆர் போட்டிருக்கலாம். ஏன்னா மேற்பரப்புல தான் மையத்துல இருந்து தூரம் ஆருக்கு பதிலா ஆரே கேபிட்டல் ஆர் தூக்கி போட்டிருக்கலாம். பட் இங்க போடைக்க ரெண்டு ஆர் முழுவதும் ஸ்கொயர் ரெண்டு பேரும் ரெண்டு ஆர் முழுவதும் ஸ்கொயர் கிட்டத்தட்ட ரெண்டு ஆர் நாலு ஆர் ஸ்கொயர் தானே. அப்ப அது சமன்பாடு உண்டு. இது சமன்பாடு ரெண்டு ஒன்னே ஒன்றால பிரிச்சு விட எனக்கு தெரியாது. 600 எஃப் டேஸ் அல்லது எஃப் டேஸ் 600 சமம் எப்படியா கூட பிரி எஃப் டேஸ் ஜிஎம்எம் காலி ஏன்தானே ஆர் ஸ்கொயர் காலி. இந்த கீழே இருக்கிற சாரி கீழே இருக்கிற இல்ல அந்த 600 போய் அங்காளாவை பெருக்கப்படணும். 600 4 வரும் கிட்டத்தட்ட 150 நியூட்டன் வரும் பாருங்க. சரியா? கிட்டத்தட்ட உங்களுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா புதிய நிறை வந்து 150 நியூட்டன் வரும் பாருங்க. வந்துச்சா போட்டு பிரிடா. அப்ப ரெண்டாம் சாம்பாடு முதலாம் சாம்பாடு பிரி. ரெண்டாம் சாம்பாட்டம் முதலாம் சாம்பாடால பிரியுங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா புதிய நிறை எஃப் டேஸ் வந்து 150 நியூட்டன். சரியா? வருதான் பாரு சூழ்நிலை செக் பண்ணு. ஆனா இந்த ஆன்சர் மெசேஜ் பண்ணவருக்கு துளைய புரியும் சொல்லியாரு. சரியாடா? ரைட். இது ஆக்சுவலி மனசால பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். இங்க பார் சரிங்க. இந்த சிம்லா பார்த்துட்டு போகணும். மெதட் டூ பார் மெதட் டூ பார். சரியா? இப்படி சாம்பாடு எல்லாம் போட்டு வித்த மாட்டக்கூடாது. அப்ப பொதுவா உங்களுக்கு தெரியும் நிறைன்றது ஈர்ப்பு கவர்ச்சி விசை இரண்டு மேசத்துக்கு இடையில இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ஆஃபன். சரியா? இந்த வெயிட் என்று சொல்லப்படுற நிறை புராணி நிர்ணயிக்க தரப்படும் GMM இன் கீழ் ஆர் ஸ்கொயர். சரியா? உனக்கு வடிவா தெரியும் இந்த கேஸ்ல G என்றது மாறலி யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சோ அது மாறாது. கேபிட்டல் M என்றது பூமியோட டோட்டல் மாஸ் மாறாது. அதே தெரியத்தாடா மேற்பரப்புல இருந்து அதே வெயிட்ட தான் ஆறேல தூரம் அங்க தள்ளி கொண்டு வச்சவர். சோ சிமுலேமெண்ட் அளவும் மாறல தாட. அப்ப சிம்பிள் கட்ஸ் ஆஃப் F proportional to என்ன வர போகுது உங்களுக்கு 1/r². அதே சிம்பிளா ஒரு விளக்கம் வழங்கிக்கொள். ஆறு டபுள் ஆக்குறேன். அதாவது முதல் வந்தப்ப மையத்துல இருந்தான தூரம் மேற்பரப்பு. இப்ப மேற்பரப்புல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆர் எலவன் சொல்லி தூரம் 2r மாறுறது. அப்ப ஆறுன்றது நீங்க 2r மாத்துறீங்கன்னா தூரத்தை டபுள் ஆக்குறீங்கன்னு சொன்னா ஆர் வர்க்கம் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஆர் வர்க்கம் என்ன நடக்கும்? 2r என்ற வர்க்கம் என்று வரும். அப்ப ஆர் வர்க்கம் சொல்லிக்க வரைக்க அது உங்களுக்கு எப்படி வரப்பா இப்படி இல்லாத 4r² தானே. அப்ப குழந்தை கூட விளையாடுதாடா ஆர் வர்க்கம் ஆர் 2 மடங்கால கூடுதுன்னா ஆர் வர்க்கம் 4 மடங்கால கூடும். ஆர் வர்க்கம் 4 மடங்கால கூடனா அந்த கவர்ச்சி விசைன்னு சொல்லப்படுற நிறை இருக்கல் என்ன செய்யும்? 4 மடங்கால குறை. போலவாடி 600 நாளா 150 நாளா இது ஒரு கேள்வி இதுக்கு விளையாட வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? முடி கிதிய 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 அப்போ சின்ன விஷயம்டா சின்ன விஷயம். சரியா? விளங்கி படிச்சாண்டா சரி அவ்வளவுதான் விஷயம். டக்கு முடிச்சுக்கோங்க. சரியா? 22வது கேள்விக்கு வா. செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா
22வது கேள்விக்கு வாங்க. 22வது கேள்வி சரியா? 22வது கேள்வி அப்போ சரியா? 2003ஆம் ஆண்டு 42ஆம் கேள்வி சரியா? இந்த ஒரு கட்டாக்ஷன் பார்த்து முடியுமா அந்த கேள்வி? உங்க ஆன்சர் மெசேஜ் பண்ணணும். பாதி ஆன்சர் மெசேஜ் பண்ணல சரியா? வெளியே அடிபட்டு போறீங்க. The mass of Mars is 0.17. The distance between the sun and Mars is 1.5 times the distance. Similar mass of the சரியா? மாசுக்கும் இல்ல இங்கிலீஷ் மட்டும் தான் தமிழ்லையும் சரியா இல்ல இருக்கு. சாரி அந்த கேள்வி சரியா தான் இருக்கு. செவ்வாய் மாசுக்கும் சன்னுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பூமிக்கும் எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கு. அப்படியா இருக்குது? அப்படிதான் ரெண்டுமே மாசம் இல்ல வந்து சரி. இங்கிலீஷ்லயும் இருக்க டியூட்டை மாத்திக்கொள். அது ஒரு சின்ன பிரச்சனை வேற உங்களுக்கு அது அடிப்படை இல்ல. அந்த டிஸ்டன்ஸ் இருக்குதா? டிஸ்டன்ஸ் வந்து மாசுக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை போல 1.5 டைம்ஸ் தானே. தாமடியும் பிரச்சனை இல்லை. சரியா தான் இருக்கு. சரி ரைட். நிச்சயமா மாத்திக்கொள்ளுங்களா? சரி ஓகே. 22வது கேள்வி பாருங்க. 22வது கேள்வி பாருங்க. 22வது கேள்வி பாருங்க. சரியா? ரைட். எங்க படத்தை போடுங்க பாப்போம். பாப்போம். சிம்பிள் டாஸ். சிம்பிள் டாஸ். கேள்வி வாசிக்கொண்டா? செவ்வாயின் தெளிவு பூமியின் தெளிவின் சைவசம் ஒரு மடங்கால் தானே. தெளிவு எப்படின்னு எனக்கு அப்படி கால இல்ல. செவ்வாயின் தெளிவு பூமியின் தெளிவு சைவசம் ஒரு மடங்கால். இந்த செவ்வாய் வந்து சின்ன தெளிவு, பூமி கொஞ்சம் பெரிய தெளிவு. ஏன் தானே? சூரியன்ன்றது எப்பயும் மிகப்பெரிய தெளிவு. அதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? சூரியன்றது மிகப்பெரிய தெளிவு. ரெண்டாவது நாங்கள் கேபிட்டல் லிமிட் வச்சுக்கொள்வோம். சூரியன்றதை கேபிட்டல் லிமிட் வச்சுக்கொள்வோம். அதை பற்றி ஒரு கம்பியா வரலத்தானே. சரியா? இருக்கட்டும். அப்ப பூமியின் தெளிவு நாங்கள் சிமோலைமெண்ட் எடுத்தோம்டா. பூமியின் தெளிவு சிமோலைமெண்ட் எடுத்தோம்டா எங்களுக்கு செவ்வாய் மாசம் தெளிவு என்ன வரைக்கும் 0.1 mm இருக்கும். 0.1 mm இருக்கு. இது இருக்கும். அப்படியே சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் சரிதானே? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்போ 1.5 மடங்கு. அப்ப யாருக்கு டிஸ்டன்ஸ் கூட? செவ்வாய்க்கும் சூரியனுக்கு தான் டிஸ்டன்ஸ் கூட. அப்ப படம் கிரேக்கி அதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. சரியா? செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துடாப்பா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கொண்டு படத்துக்கு எங்க பாப்போம். மூன்றாவது சரியா? இங்க பாரு. சரியா? இப்ப சூரியன் ஒரு பிரதான திணைவு. சரியா? சூரியன் பிரதான திணைவு. அப்ப யாருக்கு அப்ப தூரம் கூட? யாருக்கு தூரம் கூட? யாருக்கு தூரம் கூட? சரி இது ஓகே. இது வந்து சூரியன் தான் சன் நடக்கும். சரியா? இவற்ற திணைவு கேபிட்டல் என் ஏன் தானே. ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கும் சூரியனுக்குமான தூரம் வந்து கொஞ்சம் பூமியோட கூட மாதிரி சொல்லியிருக்கார். அப்ப முதலாவது கட்டம் கேட்டது சூரியனுக்கும் செவ்வாய் தான். ஓகே. அப்ப இது சூரியன். அடுத்தது வந்து ஆப்ஷன் செவ்வாய். அப்ப செவ்வாய் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. செவ்வாய் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ரைட். செவ்வாய் சிறானி மாஸ் வெப்பம். ரைட். இவற்றை வெயிட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைவதசம் ஒரு எண். பூமியின் தனிவை நாங்கள் சிமோலேமெண்ட் எடுத்தோம்டா செவ்வாயின் தனிவோட வெப்பன் சைவசம் ஒரு எண். அப்ப ரெண்டுக்கும் இடையில கட்டாயம் ஒரு கவர்ச்சி விசை இருக்கக்கூடாது. சூரியன் செவ்வாய்களுக்கும் செவ்வாய் சூரியனை பிடிச்சலுக்கும். பட் ரெண்டு விஷயம் கொண்டு
சமனாத்தாண்டா இருக்கும் இயங்காத பட்சத்துல அது தாக்க மறுதாக்க வேண்டிய கதைகள்லாம் வெறும் ரெண்டு பைக்கும் கூட இப்போ அப்புறம் விளக்கமா சொல்றேன் சரி அப்ப இங்க பாருங்க உடப்ப இந்த கதையின்படி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிள் ஐடியா ஆகும் இதுல வார கவர்ச்சி விசை எது பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில வார கவர்ச்சி விசை இருக்குல்ல சாரி சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில சன்னுக்கும் மாசுக்கும் இடையில வார கவர்ச்சி விசை வந்தாப்பன் உங்களுக்கு ஜி சூரியன் தெளிவு கேபிட்டல் எம் எடுத்துக்கொள்வோம் செவ்வாய் தெளிவு சைவதசம் ஒரு எம் எடுத்துக்கொள்வோம் சைவதசம் ஒரு எம் எடுத்துக்கொள்வோம் இதன் கீழ் தூரம் வந்த தூரப்படி என்ன சொல்றோம் தூரத்தை பற்றி சரியா அதை கொஞ்சம் நாங்க நோண்டுவோம் இருக்கா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயத்தை அடுத்த படத்தை தருவோம் சரியா அப்படியே சூரியனுக்கும் பூமிக்கும் கீழாகும் சூரியனுக்கும் பூமி வந்து கொஞ்சம் கிட்டத்தான் இருக்குங்களா சரியா பூமி வந்து கிட்டத்தான் இருக்கும் ஆனா பூமியோட வெயிட் வந்து கூட சரியா எம் தெரியுது செவ்வாய் வெயிட் சைவசம் ஒரு எம் நாங்க சொன்னதே பூவி சார்பா தாண்டா சொன்னாங்க பூமியோட வெயிட் எம் எடுத்தோம்னா அதுக்கு சைவசம் ஒரு இப்ப கட்டாயம் இங்கேயும் அதே கவர்ச்சி விசை இருக்கும் அதே சூரியன் தானே ரைட் அதே கேபிட்டல் எம் தானே இந்த பிரச்சனையும் இல்லை ரைட் அப்ப இவ ரெண்டு பேருக்கும் கவர்ச்சி விசைகள் அதாவது சரியா எங்களுக்கு சரி முதல்ல ரெண்டு பேரும் இருக்கிற தூரத்தை போடும் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து நாங்கள் ஆறுன்னு எடுத்தோம்டா யார சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை வந்து நாங்கள் ஆறுன்னு எடுத்தோம்டா இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற தூரம் இருக்கல் எவ்வளவு வரப்போகுது 1.5 அப்ப இதை நாங்கள் டிஸ்டன்ஸ் போட போறோம் 1.5 ஆர் முழுவதின் வர்க்கம் என்ற மாதிரி போட போறோம் 1.5 ஆர் முழுவதின் வர்க்கம் என்ற மாதிரி போட போறோம் சரியா இது ஒரு கேஸ் அடுத்தது உங்கள்ட்ட கேட்ட அவசியம் என்ன கேட்ட அடுத்தது கேட்டா ரைட் ஓகே பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற கவர்ச்சி விஷயம் சரியா FSC என்று போறேன்டா சன்னுக்கும் உயரத்துக்குமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சரிதானே ரைட் இது வந்து எப்படி வரும்னு சொன்னா அதே ஜி சூரியன் கேபிட்டல் தானே இருக்கட்டும் பட் பூமியின் வந்து முதல் செவ்வாய்க்கு சைவசம் வரையும் போட்டாங்க பட் பூமிக்கு எம்என்டே போட்டுக்கொள்வோம் ரைட்டா டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும் ஏன் நினைக்கிறேன் இவர் ஆறு எடுத்தோட அவரை 1.5 மடங்கு சொல்லி எடுத்துறாங்க 1.5 இப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி இதே எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க எது நான் எழுதிக்கு எல்லாம் ஜோதித்தான் எழுதினாண்டா முதலாவது அவர் கேட்டது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் அதற்கு இதைத்தான் கேட்டார் அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எழுதி கொண்டு வந்தேன் இப்ப நீ பிரிச்சு விட்டோட வேலை முடிஞ்சமல்லோ அதை ஜி கேபிட்டல் காலி இங்க இருக்கிற சிமோலம் காலி இது அழைப்பு நீக்கிடாப்பன் 1.5 வர்க்கம் தர ஆறு வர்க்கம் இந்த மாதிரி வரும் அந்த ஆர் வர்க்கமும் இங்க இருக்கிற ஆர் வர்க்கமும் காலி தானே இப்ப சிம்பிளா எப்படி அவுட்புட் உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னா மேல ஒரு சைவதசம் கீழே எதுவுமே இருக்காது அப்ப எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டு தானே இப்ப சைவதசம் ஒன்றின் கீழ் 1.5 முழுவதும் வர்க்கம் என்ற மாதிரி வருது சைவதசம் ஒன்றின் கீழ் 1.5 வர்க்கம் என்ற மாதிரி அப்படி மாசத்துக்கு கவர் இருக்கு ரெண்டா மூன்றாவது ஒன்றின் கீழ் வரும் சரியா ரைட் ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமானதா இருக்கான் சரியா வந்து சான்ஸ் என்ன என்ன உடுவில் ஆன்சர் போடல போடாக்கு அவங்களை கண்டி ஆன்சர் இல்ல ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமானது சரியா கிடைக்காது ரைட் சரியாப்பன் செஞ்சா 23வது கேள்விக்கு போங்க 23வது கேள்விக்கு போங்க 23வது கேள்விக்கு போங்க 23வது ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க இவ்வளவு வெளியும் செஞ்சு போறோமா ஒரே ஒரு டாபிக்கை வச்சுக்கொண்டு இரண்டு திணிவுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை என்ற கான்செப்டை வச்சுக்கொண்டுதான் இவ்வளவு விஷயமும் கழிச்சுட்டு போறோம் சரியா ரைட் 23வது கேள்வியில் 23வது கேள்வி கதியா ஆன்சர் உனக்கு இப்ப
2004ஆம் ஆண்டுல 38வது கேள்வி. சரியா? 2004ஆம் ஆண்டுல 38வது கேள்வி. மூன்று திணிவுகளை உடைய தனியாக்கிய தொகுதி உருவில் காணப்படுகிறது. M1, M2 இரு திணிவுகளும் உருவில் காணப்படும் தானங்களில் வைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றின் செல்வாக்கின் கீழ் திணிவு கேபிட்டல் M ஓய்வில் இருக்கின்றது. திணிவு கேபிட்டல் M ஓய்வில் இருக்கின்றது. திணிவு M1 இரு மடங்காக்கப்படும் போது கேபிட்டல் M மேலும் ஓய்வில் இருப்பதற்கு R2வின் பெருமானம் என்ன செய்யணும்ன்றது கேள்வி. முதலாவது வந்தப்பன் ஒரு விஷயத்தை செய்யணும்ன்றதை தாண்டி அங்க தரப்பட்ட விஷயத்த ஒரு ஒப்சர்வன். சரியா? தரப்பட்ட விஷயத்தை கேள்வி ஏதோ பார்க்க வேற்ற மாதிரி கிடக்குது. ஆனா நீங்க கணக்கு யோசிக்கிற அளவுக்கு அங்க எதுவுமே இல்லை. சரியா? ஆக்சுவலி ஷார்ட்கட்ல பார்த்தோன்னு தரட்டி போற அளவுக்கு ஆன்சர் அங்கே இருக்கு. அவ்வளவு ஈஸியா தான் இருக்கு. எப்பயும் மிரட்டுற மாதிரி வர கேள்வி இருக்கப்ப ஈஸியான ஐடியால ஆன்சர் திரிச்சு கொண்டுதான் எப்பயும் இருக்கு. சரியா? ரைட். நாங்க முதல் நார்மலா ஈக்குவேஷன் பேட்டர்ல முதல் செய்வோம். செஞ்சு போட்டு ஷார்ட்கட்ல எப்படி தாட்டுறேன்னு பார்ப்போம். ஷார்ட்கட்ல எப்படி தாட்டுறேன்னு பார்ப்போம். ரைட்டா? கவர். ரைட். இங்க வந்து அப்ப ஓகே திரும்பி M2 இருக்கு. இது M1, இது M2, இது கேபிட்டல். பரப்பு இரண்டு திணிவுகளுக்கு முடிவு ஆரம்பத்துல இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்ப R1 சொல்ல போனா இது வந்து 3A சமனா இருக்குதாம். R1ன்றது 3A பதார. சரியா? அதே மாதிரி அப்ப நாங்க அடுத்தது இந்த ரெண்டு திணிவுகளுக்கு கேபிட்டல் M க்கு M2க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R2 இது வந்து பாத்தீங்கன்னா 2A சமனா இருக்கும். இது போட்டோம். சரியா? உங்களுக்கு ஆரம்பத்துல சமனா இருக்கு தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல எது நல்லா தள்ளி இருக்கு, எது நல்லா தள்ளி நிக்குது? இவர் நல்லா தள்ளி நிக்கிறார். அப்படி தள்ளி இருந்தவனா தள்ளி இருக்கேக்க இருக்கிற விசை என்ன செய்யும்? குறைவாத்தான் இருக்கும். தள்ளி இருக்கேக்க சின்னவரால இவரை பிடிச்சிருக்கிற விசை வந்து குறைவாத்தான் இருக்கும். அப்படி இருந்தும் இவரை யார் கவரப் பண்ணுது? அப்ப அவர் கவரப் பண்றாருண்டா உனக்கு விளங்கிக் கொள்ளணும் ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் கிட்ட இருக்கார். கிட்ட இருக்கிற அடைய யோசிப்பார். கூட இருக்கிறவர் இழுக்கிறத விட கிட்ட இருக்கிறவர் ஈஸியா பிடிச்சு இழுத்துருவார். ஆனா அப்படி இருந்து இவரால் அவ்வளவுக்கு இழுக்கல. ரெண்டும் சமனாத்தான் இருக்குண்டா என்ன அர்த்தம்? இவர் கிட்ட இருக்கிறத தாண்டி இவர்கிட்ட திணிவு வந்து என்னவா இருக்குது? குறைவா இருக்கு. விளங்குதா? இவர் தூரம் இருந்தாலும் கூட அப்படி இவர்கிட்ட திணிவு என்னவா இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குது. சரி, இப்ப உங்களுக்கு இந்த 20 எல்லாம் தேவையில்லை. சரி, சிம்பிளா பாத்தீங்கன்னா M1 கேபிட்டல் M பிடிச்சிருக்கிறது, ஸ்மால் M2 கேபிட்டல் M பிடிச்சிருக்கிற ரெண்டு ஃபோர்ஸும் கொண்டு என்னவா இருக்குது? சமனா இருக்குது. அப்ப முதலாவது இவர் பிடிச்சிருக்கிற இங்காலி பக்கம் வர ஃபோர்ஸை பற்றி பார்ப்பேன். அது என்ன விரும்பா? G கேபிட்டல் M ஸ்மால் M1 இவருக்கு வர வச்சு வச்சுடாப்பா. சின்னவர் பெரியவர் பிடிச்சிருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப M1 பாத்தீங்கன்னா M1 கேபிட்டல் M க்கு முடியல. அப்ப கேபிட்டல் M M1 வந்து பிடிச்சிருக்குது. ரெண்டுக்கு விடப்பட்ட தூரம் என்ன அப்ப R1க்கு பல என்ன போடலாம்? R1க்கு பல 3A முழுவதும் ஸ்கொயர், அதாவது 9A ஸ்கொயர் ரெண்டு பேர். சரியா? இந்த ஃபோர்ஸ் இப்படி சின்னவர் அவரை பிடிச்சிருக்கிற ஃபோர்ஸ் அங்காளைக்கு M2 இவர் என்ன செய்யறாரு? அப்பன் கவர் அப் பண்றாரு. அங்காளைக்கு M2 இவரை கவர் அப் பண்றாரு. அப்படி கவர் அப் பண்ணைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வருது? அப்படி கவர் அப் பண்ணைக்கு என்ன மாதிரி வருது? என்ன மாதிரி வருது? அப்ப G capital M ஸ்மால் M2 இது எந்த போஸ்? அங்காளி பக்கம், அதாவது M2 வந்து இவரை பிடிச்சிருக்கிற போஸா? சரியா? ஏன்னா இவர் ரெண்டு பேருக்கு வர போஸ். அப்ப G capital M ஸ்மால் M2 இன் கீழ் ரெண்டு கூட பட தூரம் ரெண்டு பேருக்கு கூட பட தூரம் 2A ஆஃப் ஸ்கொயர் தானே. அப்ப 2A முழுவதும் ஸ்கொயர் சொல்ல போனா 4A ஸ்கொயர் வரட்டும். இது சமன்பாடு உண்டு ஆரம்பத்துல இது ஆரம்பத்துல தானே. இதை கீறி போட்டு உங்க கொப்பியில கிளை நம்பரை போட்டு இதை கீறி போட்டு அடுத்த படத்தை திருப்பி கீறுவோம். இப்ப புதிய சந்தர்ப்பத்துல படத்தை ஷார்ட்கட்ல தட்டுறது பிறகு அடுத்த கட்டம் முதல் ப்ரொஃபஷனலா கேள்வி டீல் பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்ப இவ்வளவுக்கு எல்லா விஷயத்தையும் கலைக்கலுமோ அவ்வளோத்தையும் காய்ச்சுவாங்க. திருப்பவும் சொல்றேன், இந்த பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறதுங்கிற நோக்கம் இல்ல. செஞ்ச பாஸ் பேப்பர் கேள்வி அப்படியே கேள்விக்கு வராங்க, சின்ன மாற்றங்களோட புது கேள்வி வரும் ஃபைனலுக்கு. அதை டீல் பண்றதா நம்மளோட டார்கெட். அப்ப சோ எல்லா ஐடியாக்களையும் போனா தான் அப்ப உங்களுக்கு அந்த கன்செப்ட் விளங்கும். புதுசா ஒரு கேள்வி வரைக்கும் ஈஸியா செய்யலாம். நீங்க எல்லா கேள்வியும் பாருங்க, நாங்க செய்யக்க உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. பட் நீயா ஒரு கேள்வியை புது கேள்வி சிக்கல செஞ்சு கொண்டு இருப்பேன். சரியா? பிரச்சனை தான். நீ என்ன செய்ய வேண்டாம், ஏதோ சின்ன இப்ப கேட்டா இவர் குற்ற தனிப்பட ஆன்சர் போட்டு பிடிச்சு கொண்டு இருப்பேன். அந்த வேலை பார்க்க. சரியா? அடுத்த படத்தை கீறி அதுக்கேற்ற மாதிரி சாம்பாட போடு. ஒன்று சுருக்கு ஆன்சரை மெசேஜ் பண்ணு. இப்பயும் 2-3 ஆன்சர் மெசேஜ் பண்ணல. டேய் ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க.
சரியா? இப்ப என்ன சொல்றாரா அப்பன்? இப்ப சிம்பிளா சொல்றாரா, திணிவு M1 இருமடங்கு ஆக்குறாராம். அடுத்த ரெண்டாவது படத்துல வந்தப்ப சிம்பிளா ஒரு சம்பவம் நடக்குது. திணிவு M1 டபுள் ஆக்கி விடுறாரு, 2 M1 ஆக்கி விடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப சிம்பிளா இதுக்குரிய ஐடியா உங்களுக்கு விளங்கணும். திணிவு M1 டபுள் ஆக்கிட்டீங்களோ, அதாவது இப்ப இவன்ட்ட திணிவு வந்து நீங்கள் 2 M1 ஆக்கி போட்டீங்க. சரியா? திணிவு வந்து M1 வந்து டபுள் ஆக்கிட்டீங்க. டபுள் ஆக்கினா மேல தூரத்துல கை வைக்கிறீங்களா? தூரத்துல கை வைக்கல. சரியா? திணிவு M1 டபுள் ஆக்கினீங்க. ரைட்டா? உங்களுக்கு கேட்டது R2ல என்ன கை வைக்கணும்னு சொல்லி. R1ல நீங்க எந்த ஒரு மாற்றமும் செய்யல. R1ல எந்த ஒரு மாற்றமும் செய்யல. இது கேபிட்டல் M திணிவு. அப்ப சிம்பிளா யோசிப்ப, நீ R1 தூரத்தை மாத்தல, R1 தூரத்தை மாத்தல, திணிவை டபுள் ஆகிட்டா கட்டாயம் இப்ப கவர்ச்சி விசை என்ன இருக்கு? வேற பிடிச்சிருக்கிற விசை என்ன செஞ்சு டபுள் ஆயிருக்கு, விசை டபுள் ஆயிருக்கு. சரியா? அப்ப அங்கால டபுள் ஆன விஷயம் இங்கால வச்சு கூட்டணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அங்காலையும் திணிவை டபுள் ஆக்கணும், அங்கால திணிவை டபுள் ஆக்கணும். ஒரு ஐடியா இல்லாட்டி என்ன செய்யணும்? அங்கால விசையை கூட்டணும்னா ஒன்று திணிவை கூட்டணும்டா, திணிவை கூட்டினா நல்லா எழுப்பார். இல்லாட்டி என்ன செய்யணும்? அந்த திணிவை கிட்ட கொண்டு நல்லா எழுப்பார் இல்லை. அப்ப சிம்பிள் கன்செப்ட் கிட்ட கொண்டுருவாய். சிம்பிள் கன்செப்ட் வரா கிட்ட கொண்டுருவாய். சரியா? சிம்பிள் கன்செப்ட் கிட்ட கொண்டுருவாய். இப்ப இங்கல வர போர்ஸையும் டபுள் ஆக்கணும்னா M2 திணிவை நீங்கள் கிட்ட கொண்டு வரணும். சரியா? கிட்ட கொண்டு வரணும் தானே? பட் இப்ப புதிய தூரத்தை பற்றி எனக்கு தெரியாது, அதை நான் R2 வைக்கிறேன். புதிய டிஸ்டன்ஸ்க்கு தானே, புதிய டிஸ்டன்ஸ்க்கு தானே இதை நான் R2 வைக்கிறேன். அது என்னதான் எங்களுக்கு கேள்வி, அதனாலதான் கேள்வி. இப்ப திரும்ப இப்ப சமநிலையை பற்றி காய்ச்சோம்னு சொன்னா திரும்ப சமன்பாடு வரும் என்ற அவன் 2 பேருக்குள்ள கவர்ச்சி விசை G கேபிட்டல் எம்ல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் முதல்ல சிமோல் M1க்கு பல 2 M1 குழந்தாச்சு இல்ல, தூரத்துல கை வைக்கல, அது 3a² அப்படியே தான் இருக்கு. 3a² அப்படியே இருக்கு, அது சமன். அங்காளி பக்கம் அப்படி இருக்கிற விசையை பொறுத்த வரைக்கும் அப்ப நாங்க திணிவுல கை வைக்கல. அப்ப விசையை பொறுத்த வரைக்கும் G கேபிட்டல் M சிமோல் M2ல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா தூரத்துல கை வைக்க போற அந்த தூரம் என்னதான் கேள்வி. R² போடுவோமா? போடுவோம். அது சமன்பாடு உண்டு. பழைய சமநிலை, இது சமன்பாடு 2, புதிய சமநிலை. இப்போ ஒன்றே ஒன்றால பிரிக்கலாம், பிரிக்கலாம் இல்லை? பிரிச்சா இந்த R² உங்களுக்கு எழுவாக்கி தரும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஒன்றே ஒன்றால பிரிங்களா? பிரிக்கீங்கன்னு சொன்னா முதலாவது ரெண்டாவது பிரிங்க, முதலாவது தொடர்ப ரெண்டாவது ஆள பிரிங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா இங்க இருக்க GM கேன்சல், அந்த A² இல்ல 3a² ஃபுல்லா காலி. ஏன் தானே? M1 காலி. சோ அங்காளி பக்கம் கடைசியா உங்களுக்கு இப்ப என்ன நிக்கடாப்பன் 1/2 1/2 ஒரு விஷயம் இப்ப நீங்க சமணக்கிங்க. அதே மாதிரி அங்கால கை வைக்கணும்னு சொன்னா GM காலி சொல்லப்போனா அந்த M2 காலி தான் காலி. அப்ப கிட்டத்தட்ட இங்க உங்களுக்கு வந்து நிக்க போகுது என்னன்னு கேட்டா 1/2 கிட்டத்தட்ட 2a², 4a². 2a முழுவதும் ஸ்கொயர்ன்றது 4a². இதை 1/6 இருக்கத்தால பிரிக்க போறோம். ஒரு விஷயத்தை பிரிக்க போறோம்னா தலையில மாத்தி என்ன செய்யலாம்? பெருக்கலாம். தலையில மாத்தி பெருக்கலாம் இல்லை? ரைட், அந்த பண்ண எடுத்து விட்டார். சரியா? இனி என்ன கிட்டத்தட்ட படம் முடிஞ்சதாடாப்பன். இந்த 4a வர்க்கம் இங்கால வந்து வரும். வந்துச்சுன்னா ரெண்டாவது பிரிக்க 2a வர்க்கம், 2a வர்க்கம் சமன் R வர்க்கம் இந்த மாதிரி வரும். அப்ப இதுல இருந்து நீங்கள் R எழுவாக்கினீங்கன்னா R சமன் ருட்டுக்குள்ள 2a வர்க்கம் இந்த மாதிரி வரும். இதை வந்து அப்பன் A வெளியில வந்தீங்கன்னா A √2 வரும். அது புதிய R வந்து √2a. சரியா? புதிய R வந்து √2a. என்ன ஆன்சர்? √2a என்று சொல்றது. ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. சரியா? ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. இதை மனசாலே டீல் பண்ணிக்கலாம். எப்படி யோசிப்பேன்? இதை மனசாலேயே டீல் பண்ணிருக்கலாம். எப்படி இருக்கா யோசிப்பேன். சிம்பிளா பிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி சிம்பிளா கட்டக்கூடிய மாதிரி ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரிடா பார். சிம்பிள். சரியா? திணிவை இங்கால டபுள் ஆக்குறேன். திணிவை கவனிங்க, போட்ட கவனி. திணிவை டபுள் ஆக்குறேன். அப்ப இங்கால பக்கம் விசை கூடும். ஓமா இல்லையா? கவர் அப் பண்ணணும்டா 3 ஆப்ஷன் இருக்குது. கவர் அப் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இதுல தெளிவா வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இந்த ஆரம்பிச்சு தான் கேட்டவர் 3 ஆப்ஷன் இருக்கு கவர் அப் பண்றதுக்கு. இங்கால திணிவை டபுள் ஆக்கினா விசை கூடும் இல்லோ, அதை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்?
திணிவை வெளியே கொண்டு போகலாம். அதாவது R1 கூட்டலாம். R1 கூட்டினப்பன் திணிவை கூட்டுறதால விசை கூடும். பட் தூரத்தை கூட்டினா விசை திருப்பி குறையும் தானே. அப்ப இவர் R1 கூட்டலாம் ஒரு ஆப்ஷன். சரியா? அடுத்தது இங்காளி பக்கம் திணிவை கூட்டிக்கிறப்பன் விசை கூடுது தானே. அப்ப கவர் அப் பண்றதுக்கு அங்காளி பக்கம் விசையை கூட்டலாம். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அந்த திணிவை கூட்டலாம், அல்ல அந்த திணிவை கிட்ட கொண்டுலாம். நான் சொல்லுங்க, இதை முதல்ல உங்க டியூப்ல எங்கேயாவது நோட் பண்ணி வைங்க. இந்த செட்டப், அதாவது இங்க திணிவை கூட்டுறத கவர் அப் பண்றதுக்கு அப்ப இந்த அடுத்த முறை கேள்வி கேட்கப்ப இது வேற ஒரு ஐடியா கேட்டுலாம். விளங்குதா? இந்த திணிவை கூட்டுறதால வார விசை அதிகரிப்பை சமப்படுத்துறதுக்கு ஒன்று நீங்க R1 கூட்டலாம். முதலாவது ஆப்ஷன் R1 கூட்டலாம். இந்த ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் கூட்டிங்கன்னா இப்ப விசை குறைஞ்சிடும். திணிவை கூட்டுறதால விசை கூடுதல் டபுள் ஆகுது, அந்த விசை திருப்பி குறைஞ்சிடும். சரியா? அல்லாட்டி இந்த R2 குறைக்கலாம். அதுதான் கேள்வியில கேட்டவர். அல்லாட்டி அங்களுக்கு M2 கூட்டி விடலாம். M2 டபுள் ஆக்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா விசை அங்கே போயிடும். பட் எங்களுக்கு இப்ப தெரியும், எங்களுக்கு முழுக்க ஆற பற்றி தானே கேட்கிறேன். சரிப்பா, விசை கூட்டிட்டு இனிக்கா போட்டுக்கோங்க. இனிப்பாதப்ப இதை கூட்டுறதால விசை இங்க கூட்டிட்டு நேர்ந்தானே. அப்ப அங்கால விசையை கூட்டணும். அப்ப தெளிவை கூட்டுற ஐடியாக்கு அவர் போயில, அவர் தூரத்துல கை வைக்கிறார். இந்த தூரம் என்ன செய்வோம்? குறையும். அதே முதல் இருந்த டிஸ்டன்ஸை விட முதல் இருந்தது 2A விட குறைஞ்சிடும். அவ்வளவுதான் எனக்கு அதை ஒட்டி ஒரு ஆன்சர் இருக்கு. இப்ப என்ன 2A விட சிம்பிள் தாடா. இங்கால தெளிவை கூட்டிட்டீங்களா, கவர் அப் பண்ணணும்டா, இங்கால கிட்ட கொண்டு அதான் டாஸ்க். அப்பதான் விசை கூடும். 2A விட குறைஞ்சது ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது. ஏது ஆன்சர் இருக்கு? √2A. சரியா? ஒரு குழந்தை பிள்ளை வேலைக்கு தான் விளையாட நினைச்சோம். நீங்க சொந்தம் நோட் பண்ணி வைங்க. அதை எங்க டூ போட். சரியா? நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 29வது கேள்விக்கு வாங்க. 29வது கேள்வி வாங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 29வது கேள்விக்கு வாங்க. 29வது நோட் பண்ண 29வது கேள்விக்கு வா. சரி, 29வது கேள்வி பரப்பு. 2010ஆம் ஆண்டு வந்த 25ஆம் விழா. ஓம் என்னப்பு சொல்லு. அதுல போட்ட சென்டர் வந்து வட்டத்துக்கு தானே சென்டர். செமி சர்க்கிளுக்கு சென்டர் இருந்தா கொஞ்சம் முடியல. செமி சர்க்கிளுக்கு சென்டர் இருந்தா நீங்க சொல்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏன் தானே இது செமி சர்க்கிள் ரிங்கோ அல்லது அரைவட்ட வளையமோ அல்லது தட்டோ அப்படி ஒண்ணும் இல்ல தானே. இது இந்த கோடை வந்தப்பன் கற்பனை கூடம் விளங்குது. கற்பனையா ஒரு வட்டத்தின் அரை வட்டத்தின் 3 இடத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி அரைவட்ட வளையம் சொல்லிக்காரு. சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் சென்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் அரைவட்டத்தின் மையத்திலே யோசிக்கணும். அரைவட்டம்ன்றது இது அரைவட்ட வளையம்னு சொல்லிக்காரே இல்லத்தானே. ரைட். இல்ல சென்டர் ஆஃப் செமி சர்க்கிள் தான் விளங்குது. அரைவட்டத்தின் மையத்துல வச்சுக்கன்னு சொல்ற. ரைட். அரைவட்டம் கற்பனை. அதாவது இந்த அவர் சொல்ல வரது நோக்கம் என்று கேட்டா இந்த ரெண்டு துணிக்கு கூட தூரம் இருக்கிறோட அது மாறாது. இது ரெண்டு பேருக்கு இருக்கிற தூரம், இதுல இது ரெண்டுக்கு இருக்கிற தூரம், இது ரெண்டுக்கும் இருக்கிற தூரம் மாறான்றத உங்களுக்கு சொல்ல வார. அதை அமைச்சு கொண்டு தெரியும். கடவுளி கெதியா
ரைட். இது வந்து சந்தர்ப்பம் E. என்ன மாதிரி என்ன டியூஷன் கேட்டடாப்பன் அனைத்து திணிவுகளுக்கும் மையத்தில் இருக்கிற திணிவுக்குமான தூரம் எப்பயும் என்னவா தான் இருக்கும் R. அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அது மாறாது ஆறதானப்ப அதாலதானப்ப அரைவட்டத்தின் மையத்துல ஒரு துணிக்கையும் ஏனைய 3 துணிக்கைகளும் பாருங்க மிச்சம் எல்லாமே அரைவட்டத்தின் மையத்துல மிச்சம் எல்லாமே வந்து அரைமட்டத்துல அந்த 3 பிரதான துணிக்கை இருக்குல்ல இவ்வளவு அரைமட்டத்தின் மையத்துல இருக்கு விளங்குதா ஏனைய 3 துணிக்கைகளும் சும்மா அரைவட்டத்துல எங்கேயாவது 3 இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காரு விளங்குதா ரைட் இப்ப உங்கள்ட்ட கேட்டப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டா வடிவா பாருங்க மையத்தில் உள்ள துணிக்கை மீது ஏனைய 3 துணிக்கைகளாலும் பிரயோகிக்கப்பட்ட தேறிய விசை விளங்குதா மையத்தில் இருக்கிற துணிக்கையில ஏனைய 3 துணிக்கைகளாலும் அப்ப முதலாவது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது படத்தை பாருங்க ஈஸி டாகட்ரா கீழே இருக்கிற துணியும் மையத்துல இருக்கிற பிடிச்சி கீழே எழுப்பாருமா இல்லையா அதுக்கு சமணம் எதிருமா மேலே இருக்கிற துணியை பிடிச்சி இழுக்குமோ இழுக்காது இழுக்கும் இல்லை கீழே இருக்கிற பிடிச்சி இழுக்க அதுக்கு சமணம் வருமா அவர் பிடிச்சி இழுப்பார் அப்ப கீழே கிட்ட தெரியும் செய்யப்படாப்பன் இவரும் ஒன்றே என்ன செஞ்சு விளையாடிவிடாப்பன் கேன்சர் பண்ணி விளையாடு சோ இது மட்டும் தான் நீங்க பெண்டிங்ல நிற்கும் கிடையா இருக்கிற துணிக்கு வந்து ஒரு கிடையா ஒரு விஷயம் கொடுக்குமா கொடுக்கா கிடையான்னு சொல்லி ஆக்சுவலி நிலைக்குத்தா இருக்காரு வளையமே உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் கிடையாத்தான் அந்த வளையமே இருக்கு இந்த வளையமே கிடையாத்தான் இருக்கும் சரி அதை மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க ரைட் ஓகே அப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வரும் பட் இங்க எப்படி கேட்டாடாப்பன் நடுவில் வர விசை வந்து பிரச்சனை இல்லை வேற அதே மாதிரி இந்த சைட்லயும் வந்துடாப்பா விசை வரும் சைட்லயும் வந்து என்ன செய்யணும்னா விசை வரும் இதுல எந்த மாட்டிக்கிறதும் தேவையில்லை சரியா ஆனா இந்த சைட்ல வர விசையில வந்துடாப்பன் ரெண்டா உடைக்கலாம் இல்லை உதாரணத்துக்கு அப்பன் இப்ப யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு அச்சு இருக்கு இப்படி ஒரு நிலைக்குத்து அச்சு இருக்குது சரியா சைட்ல ஒரு விசை இப்படி வருதுண்டாரா இந்த விசையை தூக்கி போட்டு இவருக்கு பதிலா ஒரு கொஸ்தீட்டா கிடைக்கூறும் சைன் தீட்டா நிலைக்குத்து கூறும் டே ஒரு போர்ஸ வந்துடாப்பன் ஹொரிசோனல் வெர்டிகல் கம்பனண்டா ரெண்டா உடைக்கலாம் பாத்தீங்க இல்லை இவரை தூக்கி போட்டு ரெண்டா உடைக்கலாம் இல்லை அப்படி உடைச்சோம்னு சொன்னா அப்படி ரெண்டா உடைச்சு விளையாடணும்னு சொன்னா அப்ப ரெண்டா உடைச்சு விளையாடணும்னு சொன்னா இவரை தூக்கி போட்டு ரெண்டா உடைச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொல்லுவா அந்த நிலைக்குத்து கூறுகள் ரெண்டும் ஒன்று என்ன செய்யப்படாப்பன் கேன்சல் ஆகும் சோ இவரண்ட கொஸ்தீட்டா கூறும் இங்க என்ன செய்யப்படாப்பன் சேர்ந்து அப்ளை ஆகும் இது ஏற்கனவே இருக்கிறது கிடைவிசை இருக்கு தானே ஒருத்தர் அளவான கிடைவிசை இருக்கு அவரோட மற்றவரண்ட கிடைக்கூறும் இவர்கிட்ட கிடைக்கூறும் என்ன செய்யும் அட்டா நான் சொல்ற கன்செப்ட்லாம் காணும் ரைட் பட் அப்ப கன்ஃபார்ம் உனக்கு தெரியும் இதுக்கு டமிட்டி தேதானது தெரியும் ஏன் ஏல ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் தான் வரப்போகுது பட் இங்க என்ன செய்ய போறாப்பன் அவையாலையும் ஒரு ஆங்கிள் வச்சு எழுக்கிறபடியா ஒரு கிடைக்கூறன் இங்க வருமா வராதா பட் என்ன டியோட கம்பியா பண்ணிக்க சீல என்ன டியூஷன் கேட்டா சீல இந்த கோணங்கள் வந்து இன்னும் குட்டியா இருக்கு இது சிம்பிளா வந்து ஜென்ரல் வச்சு அது வந்து அப்ப இப்ப கிடைக்கூறன் வரைக்கும் இந்த கோணம் தீட்டான்னு எடுத்த முடியாது உதாரணத்துக்கு கிடையாப்பா கேட்கிறாப்போ கிடையாப்பாய்க்கு இந்த கோணம் தீட்டான்னு எடுத்த முடியா என்ன வரப்போகுது பெட்டர் எஃப்ண்ட கொஸ்தீட்டா கிடைக்கூறன் வரப்போகுது விளங்குதா கொஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்கிராஃபை பொறுத்த வரைக்கும் கோணம் குட்டியா என்ன செய்யடா கோணம் குட்டியா கொஸ்கிராஃப் பார்த்தது இல்லையே சைன் சைவருக்கு உண்டு இல்லையே கோணம் கூட கொஸ்கிராஃப் குறையும் இல்லை கோணம் கூட குறையும்டா கோணம் குறைய கூடும்டா கோணம் குறைய கூடும் அப்ப இந்த கோணம் பாருங்க முதல்ல இப்ப இப்படி ஆங்கிள் இருந்தவர் இங்க வரைக்கும் ஆங்கிள் குறையதில்லை கோணம் குறைய வார கிடைவிசை அளவு என்ன செய்ய போகுது கூட போகுது அப்படி பாக்கிக்கிறாப்பன் ஏ விட பில தொலைப்படுற விசை வந்து பெருசா இருக்கும் அதை விட சில கோணங்கள் குறைய கிட்ட வரைக்கும் குறையபடியா எஃப்சில வந்து அதிகமா இருக்கும் பிள்ளைங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோ ஆக்சுவலி சிம்பிளா பார்த்துட்டு போலாம் இப்ப நான் நிக்கிறேன் சரியா எனக்கு களத்துல ஒரு கைதை கடி நேரம் எழுக்கிறாய் ஏன் தானே ஒருத்தர் இங்க படிச்சு இன்னொருத்தர் இங்க படிச்சு சந்தோஷம் எழுப்பில் தெரியும் இதுக்கு ஒன்று என்ன செய்யடா கேன்சல் ஆயிடும் அப்ப முதலாவது இந்த களத்துல போட்ட இழுத்து இந்த கயிறு மட்டும் தான் அப்ப எனக்கு பட் இப்ப ரெண்டு பேரும் இப்படி இழுக்காம ஒரு ஆங்கிள் எப்படி வந்து இழுத்தாங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா அதை கைத்தின போச தாக்கி பிடிக்கிறேன் இப்ப என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் இழுக்கணும்னு சொன்னா ரெண்டு பேரும் லைட்டா உண்டா இப்படி கொஞ்சம் ஆங்கிள் வருவாங்க இப்ப 3 பேர்ட்ட விஷயம் போக ஆனா இப்ப நான் கேட்கிறேன்டா
இப்ப இந்த ரெண்டு கையால் இழுக்கிறாங்களோ அப்படியே நேரம் வந்து இழுத்தாங்கடா இப்ப அப்படி வரும் ரெண்டு கை இந்த ரெண்டு கை இது எல்லாமே 3 ஃபோர்ஸ் வருது விளங்குதாங்க சரியா இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரும்னா இந்த எல்லாருமே வந்து அப்ப கிட்ட வந்து 3 பேரும் பக்கத்துல ரெண்டு ஒன்று இழுத்து சொன்னா 3 ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட வரும் விளங்குதா கிட்ட வர அந்த ஃபோர்ஸ் செய்யணும் அப்ப கூடும் அப்ப ஏ விட பி அனுபவிக்கிற விசை கூட பியை விட சி அனுபவிக்கிற விசை கூட ஏன் தானே ரைட் இந்த கேள்வி முடிக்க போறோம்டா அந்த ஈர்ப்பு மாறிலி ஜீன பெருமானம் தெரியாம சொன்னீங்க இல்லையா 30 இருக்கு பாருங்க 6.7 10 சொல்லு 6.7 10 இருக்கு பாருங்க 30 கேள்வி அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு மாறிலியை காப்பியில் இருக்க ஆட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜி இந்த பெருமானம் கிராவிடேஷன் கேட்கலாம் நோட் பண்ணி வைங்க சரியா உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டா சரியா 27வது கேள்வி டியூப்ல 27வது கேள்வி அடுத்தது 31வது கேள்வி 31வது கேள்வி முப்பத்தி 8வது கேள்வி 40வது கேள்வி சும்மா ட்ரை பண்ணி பாருங்க பட் அதுக்கு அந்த ஒரு விஷயம் படிச்ச அப்புறம் தான் ஈஸியா இருக்குன்னு சொல்லி செய்யறதுக்கு பட் செய்யலாம் இல்லைன்னு இல்ல இந்த ஒரு விஷயம் படிச்சதான் ஈஸியா இருக்கு 40வது கேள்வி இவ்வளவு மூட போகும்போது தம்பி நான் கடைசி கிளாஸ் 2வது கிளாஸ் ஜிபிஎல் கடைசி கிளாஸ்ல படிப்பிச்சது வந்து இந்த கவர்ச்சி விசை படிப்பிச்சு ஈர்ப்பு புல வலிமை கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் எந்த பற்றியும் காய்ச்சல் அதுக்கு இன்றைக்கு ஒரு கேள்வி கூட செய்யல இன்றைக்கு செஞ்ச அனைத்து கேள்வியும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு மட்டும்தான் கவர்ச்சி விசைக்குள்ள மட்டும்தான் சிரிச்சு கொண்டு நான் சொல்ற கன்செப்ட் தானே சரியா ரைட் டே விஷயம் ரைட் ஓகே அப்ப அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை காலமை 10 மணிக்கு இருக்கும் அப்ப அந்த கிளாஸ்ல நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா இந்த நாளையும் செஞ்சு கொண்டு இந்த பழைய கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோவையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க இன்றைக்கு இதுக்கு ஒரு ரிவிஷன் போட்டு தான் இதை பற்றி கதைக்க தொடங்கினா அதே மாதிரி அதுக்கும் என்ன செய்ய முடியாது ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று போட்டு ஈர்ப்புப்புல வலிமைக்கு திருப்பி ஒரு ரிவிஷன் ஒன்று போட்டுட்டு தான் மிச்ச கேள்வி செய்ய தொடங்குவோம் சரி இந்த கேள்வி அப்ப இன்றைக்கு படிப்பிச்சதுக்குரிய கேள்விதான் இவ்வளவு நீங்க செய்யலாம் சரி நான் சொல்லாம டியூட்ல கேள்வி செய்யாத ஏன்னா நான் கிளாஸ்ல எல்லா கேள்வியும் முடிச்சோம்னா போவோம் சரியா மற்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப டைம் டேபிள் பிக்ஸ்டா தெரியும் சரி உங்களுக்கு சனிக்கிழமையில காலமா 10 மணிக்கும் சனிக்கிழமையில காலமா 10 மணிக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில மதியம் 3 மணிக்கும் செவ்வாய்க்கிழமையில மதியம் 3 மணிக்கும் இன்னொரு டைம் ஒன்று இருக்குது அப்ப இன்னொரு டைம் இருக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம்கள் டிஸ்கஷன்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போடுவோம் 10 மணிக்கு அதை நான் டைம் டேபிள் அட் பண்ண இல்லை இப்ப இருக்கிற ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல கொஞ்சம் டைம் டேபிள் சிக்கல் அது முடியாது சொல்றேன் சரியா அதே மாதிரி அப்ப பட்ச் 2 கிளாஸ் வந்து இதே நாட்கள்ல பின்னேறம் திருப்பி போட்டிருக்கிறோம் சரியா சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இரவு 7 இருந்து 9 வரைக்கும் போட்டிருக்கிறோம்டா அதை பாருங்க சரிதானே ரைட் அதே மாதிரி பட்ச் 3 டைம் எனக்கு ஞாபகம் இல்லையா அப்பன் புதன் வியாழன் வெள்ளி நினைக்கிறேன் இரவு 7 இருந்து 9 சம்திங் போட்டிருக்கோம் ரைட்டா ஓகே இதை விட அப்பன் இந்த கிளாஸ் வந்து இது வரைக்கும் உங்களோட 26 கிளாஸ் வந்து நான் இந்த டைம் டிரெக்ட் டைம் கூட ஜூம் கனெக்ட் பண்ணிடலாம் சரிதானே பட் பிரிம்ப நைட் கிளாஸ்ல தான் செஞ்சு கொண்டு வந்தாங்க அப்பன் இப்ப இந்த ஜிபில இருந்தா டிரெக்ட் டைமோட கனெக்ட் பண்றோம் சரிதானே அதனாலதான் இந்த டைமுக்கு நீங்க வருவீங்க சரியா இது வரைக்கும் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் இரவு 7 to 9 இருந்தா நினைக்கிறேன் ஏன் தானே சரியா இதுல ஜிபிஎல்க்கு பிரதான சரியா இந்த டைம் டேபிள் இஷ்யூ எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கொண்டு டிரெக்ட் டைமுக்கு கனெக்ட் பண்றோம் சரியா ஓகே அப்ப இதுல வந்தப்ப இந்த கிளாஸ் வந்து போயா நாட்கள்லயும் இந்த கிளாஸ் நடக்கும் ஏன் தானே போயா நாட்கள்ல காலம் 7 மணிக்கு வரும் இந்த 10 மணிக்கு பட்ச் 2 பிரச்சனை இல்லை பட்ச் 2 வந்து எப்பப்ப எல்லாம் இங்க டிரெக்ட் கிளாஸ் நடக்குதோ காலம் நடக்குதோ அப்பப்ப எல்லாம் இரவு 7:30 பட்ச் 2 நடக்கும் அதோட அதாவது பள்ளிக்கூடம் சரி அவுட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார்கள் வேற கிளாஸ் போறார்கள் மற்றது இந்த கிளாஸ் வேற கிளாஸ் டைம் கிளாஸ் கிளாஸ் பண்றாங்க வேற கிளாஸ்ல இருந்து கிளாஸ் பண்றாங்கல்ல நீங்க இரவு 7:30 ஜாயின் பண்ணி கொள்ளலாம் இப்போ ஸ்கூல் லீவ் ஒன்று வரும் அதுக்கு என்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து அனைத்து நாட்களும் அது நடக்கும் சரியா அது நடக்க பின்னேற கிளாஸ் நடக்காது காலம் நடந்துச்சுன்னா பின்னேற கிளாஸ் டபுள் டைம் பிரேக்க பின்னேற கிளாஸ் இருக்க மாட்டேன் சரிதானே ரைட் ஸ்கூல் லீவ் நாள்ல கிட்டத்தட்ட 7 நாளும் பாது ஒரு நாளை தவிர்த்து மிச்சம் 7 நாளும் பாதுதான் சரிதானே ரைட் அப்ப அப்படி வாய்ச்சோம்னா எங்களை வந்து அதுல முடிக்கலாம் சரியா என்ன டிரெக்ட் கிளாஸ் டைம் உங்களுக்கு தெரியும் அப்பன் சரியா இது பாத டைம் தான் ஜூமுக்கு வந்துடாப்பன் சரியா ஜஸ்ட் எல்லா டைம் நைட் கிளாஸ் டைம் டேபிள் பார்த்து போட வேண்டியிருக்கிறதால அப்படி வந்தாங்க பட் அந்த டைம் ஃபுல்லா போடப்பன் யாருக்கும் டைம் டேபிள் இஷ்யூ வந்தா ஒரு பிரச்சனை இல்லை நாங்க ரெக்கார்டிங் வீடியோக்கள் எல்லாம் தாராளமா தருவோம் அதே மாதிரி பட்ச் 3 வந்தப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அலைன் பண்றேன் சரியா ரெக்கார்டிங் வீடியோ தருவேன் பட் ரெக்கார்டிங் வீடியோ என்ன கண்டிஷன்ஸோட தான் ரைட் ஓகே சும்மா இருக்கலாம் சரியா ஓகே சந்திப்பு மடத்தலா இன்றைய கிளாஸ் வந்தாக்க ஒரு ஜிபிஎல் நோட் பண்ண அவ்வளோத்தையும் ஒரு போட்டோ எடுத்து இந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு
ஜூம் கிளாஸ்ல வந்தவர்கள் சரியா இன்னைக்கு நோட் பண்ண விஷயத்தை அப்படியே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அப்படியே கண்டு ஓகே கண்டிப்பா அடுத்த கிளாஸ் பை 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 மற்ற ஜூம்ல புதுசாக ஜாயின் பண்றாங்களா அப்ப உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நான் ஏற்கனவே டெலிகிராம் உங்களுக்கு சொன்னேன் இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்றேன் சரியா ரைட் கிளாஸ் வெளியே இல்ல நாளைக்கு இருக்கா